இளம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். தமிழக சட்டமன்றம் ரொம்ப சூடு பிடித்து போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. பல்வேறு சட்டமன்ற உறுப்பினர்கள் நடுவில் பல்வேறு சர்ச்சைக்குரிய கருத்துக்கள் நிலவிட்டு இருக்கிறதையும் பார்க்க முடியுது. திமுக தரப்புல இருந்து ஒரு கருத்து சொன்னா தாவேகா தரப்புல இருந்து இன்னொரு கருத்து சொல்றாங்க. இதுக்கு நடுவுல வந்து நேரலையில ஒளிபரப்பப்பட்ட எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய இந்த பேச்சு நேரலையிலேயே ஒளிபரப்பப்படலைன்னு அதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர் சட்டமன்றத்தில் பேசுறாரு. ஸோ இவ்வளவு நடந்துட்டு இருக்கிற சூழல்ல சட்டமன்றத்துல சமீபத்துல ஒரு சில நாட்களுக்கு முன்பு பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருந்தாங்க. அந்த பட்ஜெட் வந்து விமர்சனங்களையும் சந்திச்சது, அதே மாதிரி வரவேற்பையும் பெற்றிருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. குறிப்பா விவசாயம் சார்ந்த பட்ஜெட்டை வந்து பி.ஆர். பாண்டியன் அவர்கள் வரவேற்று நாளிதழ்களுக்கு வந்து பேட்டி கொடுத்திருந்தாங்க. அதே மாதிரி மக்கள்கிட்டயும் பட்ஜெட்டுக்கான வரவேற்பு இருக்கு அப்படின்னு பார்க்க முடியுது. சிலர் வந்து இது வேற மாதிரி அறிவிச்சிருக்கலாமே அப்படிங்கிற ஒரு கருத்தையும் தெரிவிக்கிறத பார்க்க முடியாது. ஸோ இந்த பட்ஜெட் வந்து மக்களுக்கான பட்ஜெட்டா, இந்த பட்ஜெட் எந்த வகையில தாக்கத்தை ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறத பார்க்க போறோம். சட்டப்பேரவையில் பட்ஜெட் தாக்கல் செய்த தாவக அரசு மக்களை ஈர்த்தத அரசின் பட்ஜெட் பேசுபொருளாகும் மேகதாது அம்மா உணவு விவகாரம் இதுதான் வந்து நம்ம நீங்க பேச போறோம். நான் உங்க ஹரீஷ் மகுடத்துல பேசுறதா பிரியா நினைச்சிருக்காங்க. வணக்கம் ஹரீஷ். நீ கேட்டது இந்த தாவேக அரசோட முதல் பட்ஜெட் பத்தி பேசுறோம். நம்ம இது மக்களுக்கானதா இல்ல கவர்ச்சி அரசியலா அப்படின்றதுதான் நான் சொல்ல போறேன். தமிழக சட்டப்பேரவையில வந்துட்டு தாவேக அரசு தன்னோட முதல் பட்ஜெட்டை தாக்கல் செய்து ஒரு புதிய அரசியல், ஒரு புதிய அரசு, ஒரு மாற்றத்திற்கான அரசு, நாங்க மாற்றம் கொண்டு வருவோம்னுட்டு சொன்ன ஒரு அரசு ஆட்சிக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆட்சிக்கு வந்த விஜயோட இந்த தாவேக அரசு இந்த பட்ஜெட்ல மக்களை கவர்ந்திருக்குதா அப்படின்னு கேட்டா நிச்சயமா கிடையாது. வெறும் கவர்ச்சி திட்டங்கள், அதை தவிர்த்து வந்துட்டு பழைய திட்டங்களுக்கு புதிய பெயர்கள், அந்த ஸ்டிக்கர் ஒட்டுறதுன்னு சொல்லுவோம்ல, அதை சூட்டி ஒரு நிதி நெருக்கடிய காரணமா காட்டி தப்பிக்க பாக்குது இந்த அரசு அப்படின்றத நான் சொல்றேன். தேர்தலுக்கு முன்னாடி கொடுத்த வாக்குறுதிகள் எல்லாம் என்ன ஆச்சு? இப்போ நீங்க வந்துட்டு அவங்க இவ்வளவு கடன் வச்சுட்டு போறாங்க, கடன் வச்சுட்டு பின்ன உங்களுக்கு என்ன டெபாசிட் வச்சுட்டு நீங்க நல்லா ஆட்சி நடத்துங்கன்னா போவாங்க? இப்போ அவங்க போன இல்ல கடன் விவகாரம் என்னன்னா, இதுவரைக்கும் திமுக அதிமுக அரசு கருணாநிதி அவர்கள் தலைமையில இருந்த திமுக அரசும் சரி, சில ஜெயலலிதா அவர்கள் தலைமையிலான அதிமுக அரசு, எம்ஜிஆர் தலைமையிலான அதிமுக அரசு, எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக அரசு இருந்த வரைக்கும் வாங்கப்பட்ட கடனை விட கிட்டத்தட்ட 2 மடங்கு அதிக அளவுல திமுக அரசு கடந்த 5 ஆண்டுகளை வாங்கி 60 ஆண்டுகால திராவிட ஆட்சிகள்ல 55 ஆண்டுகள் வாங்கின கடனை அப்படியே டபுள் மடங்கா வாங்கி வச்சிருக்காங்க ஒரு 5 வருஷத்துல அப்படிங்கறதுதான் வந்து விமர்சனமா வைக்கப்படுது. நீங்க வந்து கடன் அப்படிங்கிறது வாங்கலாம், தப்பு இல்லை. ஆனா அதுக்காக வந்து கடன் வாங்குறேங்கிற பேர்ல ஏற்கனவே 55 வருஷமா வாங்கின கடனை அப்படியே டபுள் மடங்கா வாங்கிட்டு போறதுங்கிறது மக்கள் மேல என்ன சுமையை இல்ல. ஓகே, நான் அது சொல்றேன். நான் இப்ப நீங்க 50 வருஷம் 55 வருஷம் கணக்கெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. அன்னைக்கு வந்துட்டு வரவு இருந்தது, செலவு இருந்தது, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தது. ஆனா 2020ல என்ன நடந்தது? ஒட்டுமொத்த நாடும் என்னத்தை சந்திச்சோம்? அப்ப எங்க இருந்து உனக்கு வரவு வரும்? அப்ப அது வந்து வருவாய் இல்லாம அரசாங்கத்தை நடத்தல எடப்பாடி பழனிசாமி. அது அக்செப்டட் ஹரேஷ். பட் நான் என்ன சொல்றேன், இப்ப என்ன சொல்றது, ஒரு விஷயம் வந்துட்டு என்ன சொல்றது, நாட்டுக்கே வந்துட்டு அந்த கொரோனான்ற ஒரு விஷயம் வரப்போ அப்ப என்ன பண்ணுவாங்கன்னு கேக்குறேன் நான். அப்ப உங்களுக்கு என்ன, உங்களுக்கு டெபாசிட் வச்சுட்டு போவாங்கன்னு நீங்க எதிர்பார்க்கறீங்களா? இப்ப அதிக கடன்னாக்க ஓகே ஃபைன், அதிக கடன் தான். ஏன்னா வந்துட்டு நாட்டோட சூழ்நிலை அந்த மாதிரி இருந்தது, எல்லாரோட வாழ்வாதாரமும் அழிஞ்சது. ஏன் நமக்கே சொல்லு, நமக்கே இப்போ நம்ம 2019 வரைக்கும் நான்லாம் ரொம்பவே நல்லா இருந்தேன். இந்த 2021 அவ்வளவு அடிபட்டதுக்கு அப்புறம் வந்துட்டு இப்ப எந்திரிச்சுக்கிறதே நம்ம என்ன சொல்றது, காலில் அடிபட்டுட்டு நொண்டிட்டு நடக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை தான் வந்துட்டு எல்லா மக்களுக்குமே இருக்கு. யாருமே அந்த பழைய இதுக்கு இன்னும் திரும்பல. நாங்க இப்படி இவ்வளவு சம்பாரிச்சிருக்கோம்ப்பா, இவ்வளவு செலவு பண்றோம்ப்பா, இவ்வளவு சேமிச்சு, அந்த இதுவே கிடையாது. ஏன்னா சேமிப்பு எல்லாமே அந்த 2021 22ல நம்ம செலவு பண்ணியாச்சு. இப்ப மறுபடியும் நம்ம முதல்ல இருந்து வரணும். இதுதான் வந்துட்டு ஒரு சாதாரண ஒரு குடிமகனோட நிலைமையே இதுன்றப்போ ஒரு நாட்டோட நிலைமை என்னவா இருக்கும்? இப்ப பட்ஜெட்ல ஒதுக்கப்பட்ட தொகை என்ன? இதெல்லாம் பார்த்தா மாற்றம்னு நம்பிய மக்களுக்கு ஏமாற்றம் தான் மிஞ்சி இருக்குன்னுட்டு நான் சொல்லுவேன். வெறும் கவர்ச்சி திட்டங்கள் ஹரிஷ், தங்க காசு, பட்டுப்புடவை, தங்கம் மோதிரம், இந்த மாதிரி திட்டங்களுக்கு கோடிக்கணக்கில் நிதி ஒதுக்கி இருக்குதா அரசு. மாநிலத்தோட அடிப்படை கட்டமைப்புன்னு சொல்றது வந்துட்டு வேலை வாய்ப்பு தான். நம்ம
அந்த வேலை வாய்ப்புக்கு என்ன செஞ்சீங்கன்றதுதான் கேள்வி. கடன் சுமை காரணம் 13 லட்சம் கோடி கடன் இருப்பதா வந்துட்டு ஒரு வெள்ள அறிக்கை வெளியிட்டுட்டு நீங்க கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாம காலம் தாழ்த்துவது எந்த விதத்துல நியாயம் கேக்குறேன். இப்ப நீங்க வரல, திமுக அரசு வந்துச்சுனாக்கா அவங்க அந்த 1000 ரூபாய் போடாம இருப்பாங்களா? இல்ல அவங்க கொடுத்த வாக்குறுதிகள் செய்யாம இருப்பாங்களா? நீங்க கண்டினியூட்டி கொடுக்கணும், இல்ல ஒரு மாற்றம் கொடுக்கற அது கூட நீங்க வந்துட்டு முதல்ல அந்த வாக்குறுதி எல்லாம் கொடுக்கறப்போ எங்க கொஞ்சம் கால தாமதமாகும், இல்ல ஒரு அவகாசம் வேணும், அதெல்லாம் எதுவும் கிடையாது. நாங்கள் ஆட்சிக்கு வந்த அடுத்த நொடி இதுதான் உங்களோட பேச்சா இருந்தது. எல்லாமே ஸ்கிரிப்ட்ல நீங்க எழுதி வச்சு படிச்சுட்டு இன்னைக்கு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்தா உங்களை போயிட்டு நம்ம கேள்வி கேட்க முடியாது இல்ல. என்ன டைலாக் டெலிவர் பண்ணது நீங்க, ப்ரொடக்ஷன் ஆக்ஷன் இதெல்லாம் வந்துட்டு நாங்க பார்த்துட்டு இருக்க முடியாது இல்ல. நீங்க டெலிவர் பண்ணீங்க, உங்ககிட்ட இருந்து தான் நாங்க கேட்க முடியும். ஒரு மாநிலத்தோட பட்ஜெட்ன்றது வெறும் இந்த இலவசங்கள் கொடுக்கிற பட்டியல் கிடையாது, அது பொருளாதார வளர்ச்சிக்கான வரைபடம், அந்த ப்ளூ பிரிண்ட் சொல்லுவாங்க. திராவிட கட்சிகள் இலவசங்களை மட்டும்தான் அதிக அளவு கொடுத்துருக்காங்க. அது ஜெயலலிதா அம்மையார் வந்துட்டு அது இலவசம் சொல்லாதீங்கன்னே சொல்லிட்டாங்க. இலவச ஆடு மாடு வழங்கும் திட்டம்னு கிராமப்புறங்கள்ல 2012 இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஓடிட்டு இருக்க ஒரு திட்டமா இருக்கு. சில ஜெயலலிதா அவர்கள் இலவசம்னு அதை சொல்லாதீங்கன்னா அப்புறம் இலவச விளையாடுகள் வழங்கும் திட்டம்னு எதுக்கு அதுக்கு பேர் வச்சாங்க? இல்ல நான் என்ன தெரியுமா கேக்குறேன், நீங்க எப்படி தெரியுமா பேசுறீங்க? இல்ல நீங்க எப்படி தெரியுமா பேசுறீங்க? அவங்க இலவசம் கொடுத்தாங்க அப்படின்னா ஒட்டு மொத்தமே பட்ஜெட்ல வெறும் இலவசம் மட்டுமே காட்டினாங்களா? கிடையாது. இப்ப நீங்க காட்டிட்டு இருக்கிறது ஒட்டு மொத்தமே வந்துட்டு இலவசம் தான் காட்டிட்டு இருக்கிறீங்க. அப்போ பட்ஜெட்டோட தொலைநோக்கு பார்வை எங்கன்றது தான் கேட்கிறோம். இளைஞர்களோட அந்த வேலை வாய்ப்புல ஏமாற்றம்ன்றது சொல்றோம். இப்ப காலேஜஸ்க்கு நீங்க வந்துட்டு இது கொடுக்குறீங்க, லேப்டாப் கொடுக்குறீங்க, வெற்றி மடிக்கணினி அதை தரீங்க அப்படின்னுட்டு அறிவிக்கிறீங்க. இப்போ அந்த லேப்டாப் கொடுக்கறது நல்லதுதான், ஆனா படிச்சு முடிச்ச இளைஞர்களுக்கு அந்த வேலை வாய்ப்பை உருவாக்க என்ன திட்டம் வச்சிருக்கீங்க? அவங்க கொடுத்தாங்க, இவங்க கொடுத்தாங்கன்னா நீங்க தான் மாற்றம் செய்யறேன்னு வந்திருக்கீங்களேப்பா. அவங்க கொடுத்தது ஏன் நீங்க வந்து ஸ்டிக்கரை ஒட்டுறீங்க? அப்ப எந்த ஒரு பெரிய தொழில் முதலீட்டுக்கான ஒரு அறிவிப்பும் இதுல கிடையவே கிடையாது. இது எப்படின்னாக்கா இந்த கடாஃபி பாணி கவர்ச்சி அரசியல்னு சொல்லலாம். இந்த 8 கிராம் தங்கம், பட்டுப்புடவை, குழந்தைங்களுக்கான தங்க மோதிரம், இதெல்லாம் வந்துட்டு தேர்தல் நேரத்து வாக்குறுதிகள். அதனால நீங்க என்ன பண்றீங்க? நிதி ஒதுக்கிட்டீங்க. ஆனா இதனால மாநிலத்துக்கு வருவாய் பெருகுமா? இல்லைனாக்கா கடன் சுமை அதிகரிக்குமா? டாஸ்மாக் மூடல்னு சொல்றீங்க, 717 மதுக்கடைகளை மூடிட்டதா பெருமை பேசுறீங்க. ஆனா மீதம் இருக்கிற அந்த ஆயிரக்கணக்கான கடைகள் மூலம் வர வருவாயை நம்பிதானே இந்த இலவச திட்டங்களை நீங்க செயல்படுத்த போறீங்க. இதுதானே தாவேக்காவோட மதுவிலக்கு கொள்கை. இதுதான் நான் கேட்கிறேன். அடுத்தது நம்ம மேகதாது நீ பேசி முடிச்சுட்டு பேசலாமா இல்ல கண்டினியூ பண்ணிக்கிட்டோமா? நான் பேசுறேன். அதாவது ஆக்சுவலா வந்து நீங்க சொல்றது மது விலக்கு அப்படிங்கிறது தாவேகா கொள்கை தான். மதுபான கடைகள் மூலமா வர லாபத்துல அரசு இயங்குதா அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 70% ஆஃப் ரெவென்யூ மதுபானங்கள் மூலமா தான் வருது. அது வந்து கடந்த 96 2001 இருந்தே அப்படிதான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 2001 2002 பீரியட்ல இருந்து அந்த மாதிரிதான் இருக்கு. 70% ஆஃப் ரெவென்யூ மதுபானங்கள் விற்பனை வந்துட்டு இருக்கு. இப்ப அதை குறைக்கிறாங்க. எப்படி குறைக்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வெளிப்படைத்தன்மையான நிர்வாகத்தை கொடுத்து, ரெண்டாவது தேவையற்ற இந்த கிரானைட் விற்பனைகள் உட்பட தேவையற்ற செலவுகள் எல்லாம் குறைச்சிட்டு ஊழல்கள் நடைபெறாத வண்ணம் பார்த்துக்கிறாங்க. அதன் மூலமா சேமிக்க முடியும், நிதியை நம்ம வந்து சேமிக்க முடியும் அப்படிங்கிறத கொடுக்குறாங்க. நிதி சேமிக்கப்பட்டா உங்களுக்கு வந்து தேவையற்ற இந்த டாஸ்மாக்ல இருந்து வர நிதியில இருந்து உங்களுக்கு செலவு பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. மிச்சம் இருக்கிற நிதியெல்லாம் நம்ம திட்டங்கள் போட முடியும் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போறாங்க. டிரான்ஸ்பரன்சி இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ரெவன்யூ வந்து தாராளமா நிற்கும். டிரான்ஸ்பரன்சி இல்லாதனாலதான் கடந்த கிட்டத்தட்ட 60 ஆண்டுகளாக வந்து உங்களுக்கு வந்து ரெவன்யூ பெருசா இல்லை. ஜெயலலிதா அவர்கள் பீரியட் விட்டுருங்க, அது கூட வந்து அவங்க திட்டங்கள் கொடுத்தாங்க, பண்ணாங்க, ஓகே. அதுக்கப்புறம் அந்த அரசு என்ன திட்டங்கள் பண்ணுச்சுன்னு பாக்கணும். எந்த திட்டங்களும் அதுக்கப்புறம் வந்து எனக்கு தெரிஞ்சு கிடையாது. மகளிருக்கு வந்து 1000 ரூபாய் கொடுத்தாங்கன்னா 1000 2.5 வருஷம் கழிச்சு எடப்பாடி பழனிசாமி சட்டமன்றத்துல பேசுறாரு. சட்டமன்றத்துல பேசும்போது சட்டமன்ற நேரவே துண்டுச்சு. அவர் பேசிட்டாரு. அது வந்து நாளேடுகள்ல வந்து பெரிய செய்தியா வந்துருச்சு அப்படின்னு சொன்னதுனால அதுக்கப்புறம் அனௌன்ஸ் பண்ணாங்க. அதுக்கு சட்டமன்றத்துல வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேட்கும் போது அன்னைக்கு நிதியமைச்சராக இருந்த பிடிஆர் பழனிசாமி ஒரு விஷயம் சொல்றாரு, எப்ப கொடுக்குறோம் நாங்க சொன்னோமா, டேட்டு சொன்னோமா, டைம் சொன்னோமான்னு கேட்டார். அப்படி எந்த விஷயத்தையும் சொல்லல. தமிழக அரசு வந்து அவங்க வாக்கு சேகரிக்கிற டைம்ல என்ன பண்ணாங்க அப்படின்னா 2 விஷயத்த சொன்னாங்க. நாங்க ஆட்சிக்கு வந்தா
நேர்மையான முறையில எந்த விதமான ஒளிவு மறைவும் இல்லாம நாங்க நிர்வாகத்தை வந்து நடத்திட்டு போவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது, நாங்க வாக்குறுதி கொடுக்குறோம், அந்த வாக்குறுதிகள் வந்து கரெக்டான நேரத்தில் உங்களுக்கு வந்து சேரும்னு சொன்னாங்க தவிர நாங்க உடனே பண்ணுவோம்னு இங்கே சொல்லணும். விஜய் அவர்களே பிரச்சாரத்தில் எங்கேயாவது மென்ஷன் பண்ணல. கரெக்டான நேரத்தில் உங்களுக்கு எல்லாமே வந்து சேரும், இந்த விஜய் அண்ணன் இருக்கான் அப்படின்னு தான் அவர் வந்து வாக்குறுதி கொடுத்தாரு. அதை நம்பிதான் பெண்கள் நிறைய அளவுல வாக்களிச்சாங்க. ஏன்னா இன்னைக்கும் நாங்க களத்துல பாக்குறதுன்னா விஜய் அவர்களுக்கான சப்போர்ட் இன்னைக்கும் அதிகமா சொல்லலாம். உதயநிதி அவர்கள் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, அதனால வந்து திமுக ஆதரவு அதிகமாயிடுச்சுன்னு தான் சொல்லலாம். உதயநிதி அவர்கள் அரெஸ்ட் பண்ணது ரொம்ப அதிக அளவுல வரவேற்கிறாங்க பெண்கள். நீங்க வந்து களத்துல அதிக அளவுல பெண்கள் வரவேற்கிறாங்க உதயநிதி அவர்கள். உங்களுக்கு வந்து த்ரிஷா அவர்களாகட்டும் இல்ல விஜய் அவர்களாகட்டும் இல்ல வந்து சங்கீதா அவர்கள், அது அவங்களுடைய குடும்ப விஷயம், தனிப்பட்ட விஷயம். அதை செய்தியாக்கி அதுல வந்து நீங்க அரசியல் தேர்வுங்கிறது மக்கள் ரசிக்கலாம். சோ மக்கள் ரசிக்காத ஒரு இல்ல, எனக்கு அந்த டாபிக் நான் வரல நானு. ஏன்னா அந்த டாபிக்ல வந்துட்டு அந்த த்ரிஷான்ற வார்த்தை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வாயில இருந்து அந்த வார்த்தை வரல. சோ ஐ டோன்ட் வாண்ட் டு கோ இன்டு தட். நெக்ஸ்ட் பேசலாம். வாயில இருந்து வரலங்கிறதெல்லாம் வந்து ஏற்க முடியாத விஷயம். உங்களுக்கு கீழ இருக்க தொண்டருக்கு ஒரு கருத்து. ஆமாப்பா, உங்க ஆளுங்களே கூட வந்து பேசலாம்ப்பா. அது கூட்டத்துல எல்லாம் வந்து எதுவும் பேச முடியாது. நீங்க ஒரு ஸ்பேஸ் கொடுத்துடணும். நீங்க ஒரு ஸ்பேஸ் கொடுத்துட்டு அதெல்லாம் பேசாதப்பான்னு சொல்லணும். அதெல்லாம் பேசாதப்பான்னு சொல்றதுதான் தலைமைக்கான பண்பு. அந்த தலைமை பண்பு இல்லாத ஒருத்தர் எதிர்கட்சிய தலைவர் இருக்காருங்கிறதே தமிழ்நாட்டின் வெட்கேடான சாதக்கேடான ஒரு விஷயம் நான் பாக்குறேன். ஏன்னா உங்களுக்கு இன்னைக்கு வந்து பெண்களுக்கு எந்த அளவுக்கு மரியாதை கொடுக்கணும்னு தெரியாத ஒருத்தரை வந்து எதிர்கட்சி தலைவர் உட்கார வச்சிருக்காங்கிறது தான் திமுகவினுடைய கவலைக்கிடமான ஒரு விஷயமா நான் பாக்குறேன். ரெண்டாவது, நீங்க சொன்ன மாதிரி அப்போ தவேக அரசுல பெண்கள் எல்லாம் வந்து பாதுகாப்பா இருக்கிறாங்கன்னு சொல்ல வரீங்களா? பெண்கள் பாதுகாப்பா இருக்காங்களா அப்படின்னா அது வந்து தாவேக அரசு கொண்டு வந்திருக்கிற அந்த பெண்கள் சிறப்பு பாதுகாப்பு படி அந்த அமைப்பின் சார்பில் பல்வேறு வழக்குகள் பண்ணிட்டு இருக்காங்க, பல்வேறு புகார்கள் பதிவு பண்ணியிருக்காங்க. தொடர்ச்சியா எல்லா இடத்துலயும் ரவுண்ட்ஸ் போயிட்டு இருக்காங்க. முன்ன இருந்த பேட்ரோல் மாதிரி நீங்க போன் பண்ணா மட்டும்தான் ரவுண்ட்ஸும் கிடையாது. நீங்க எல்லா இடத்துலயும் பேட்ரோல் போயிட்டு தான் இருக்கு. 24/7 வந்து உங்களுக்கு மிட் நைட் 2:30-3 மணிக்கு நீங்க வீட்டு வாசல்ல வெளியில பார்க்கலாம் உங்களுக்கு பேட்ரோல். அந்த லெவலுக்கு வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு 24 மணி நேரம் கிடைக்கிற அளவுக்கு தான் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுல ஒன்றும் எனக்கு தெரிஞ்சு எந்த விதமான சமரசமும் செய்யல அப்படின்னு தான் நான் பாக்குறேன். அண்ட் பட்ஜெட்டுக்குள்ள போனோம் அப்படின்னா பட்ஜெட்ல வந்து வெற்றி லேப்டாப் திட்டம், பள்ளி நிறைவு திட்டம், தமிழ்நாடு ஸ்டூடெண்ட் ஹவுசிங் ப்ராஜெக்ட், ஏஐ இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் சொல்லி 5 லட்சம் இளைஞர்களுக்கு வந்து அந்த ஏஐ இண்டஸ்ட்ரி ப்ரோக்ராம் மூலமா நாங்க வந்து உதவி பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதன் மூலமா வேலை வாய்ப்புகள் கிடைக்க போகுது. அறிவகம் சொல்லி இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஏஐ இன்னோவேஷன் சிட்டி ஏற்படுத்த போறாங்க. ஸ்பேஸ் இண்டஸ்ட்ரி இன்வெஸ்ட்மெண்ட் ஜோன் சொல்லி குலசேகரப்பட்டினத்துல வந்து அதுக்கான ஏற்பாடுகள் நடந்துட்டு இருக்கு. ஸோ அதை தாண்டி வந்து தமிழ்நாடு ஏஐ மிஷன் எக்ஸ்பேன்ஷன் சொல்லி அதுல வந்து சில விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்காங்க. கைடன்ஸ் 3.1 சிங்கிள் விண்டோ போர்ட்டல் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே வந்து என்ன சொல்றது, ஈஸியா உங்களுக்கு எந்த விதமான அலைக்கழிப்பும் இல்லாம இன்னும் சொல்ல போனோம்னா வெளிப்படைத்தன்மையோட உங்களுக்கு வந்து டெண்டர்ஸ் எல்லாம் வந்து கோர முடியும் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு கொண்டு போறாங்க. ஸோ அதை தாண்டி நியூ தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் பாலிசி அப்படின்னு சொல்லி ஒரு பாலிசி கொண்டு வந்து இங்க தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய நிறுவனங்கள் வந்து வரவேற்கிறதுக்கு தயாரா இருக்காங்க அரசு. நீங்க உடனே கேட்கலாம், ஆந்திராவுக்கு ஒரு நிறுவனம் போயிடுச்சு அப்படின்னு கேட்கலாம். எப்ப போச்சு? தாவேக அரசு வந்து ஒரு மாதத்துல போகும். ஒரு மாதத்துல எந்த கவர்மெண்டோடைய நிர்வாகம் பிடிக்காம ஏதாவது ஒரு நிறுவனம் போகுதுன்னு சொல்ல முடியுமா? இதுவரைக்கும் இருந்த நிறுவனம் அந்த வெளியில போன நிறுவனத்துக்கு இதுவரைக்கும் இந்த ஆட்சிக்கு வெளியில ஒரு மாசத்துல நீங்க வந்துட்டு பிரிட்ஜே கட்டிட்டு மேல நின்னு போஸ்ட் கொடுத்துட்டு உங்க பேரை நீங்க போட்டுக்கலாம். பிரிட்ஜெல்லாம் கட்டல, கட்டுமானம் பண்ணிட்டு இருக்கிற பிரிட்ஜை போய் பார்வையிட்டாரு முதலமைச்சர். அங்க வந்து ட்ரோன்ல வந்து போட்டோ வீடியோ எடுத்தாங்க. அவ்வளவுதான் நடந்தது. அந்த இடத்துல ட்ரோன் போக கூடாதுன்னே ஒரு சட்டம் இருக்கு, ரைட்? அப்படி பார்த்தா ஸ்டாலின் அவர்கள் அங்க ஆய்வு நடத்துறப்ப கூட தான் ட்ரோன் பார்க்க விட்டாங்க, ட்ரோன்ல வீடியோ எடுத்தாங்க, போட்டோ எடுத்தாங்க. இல்ல அதுதான் நான் என்ன தெரியுமா சொல்றேன், நீங்க மாற்றம் சொல்றீங்க. இப்ப நான் வந்துட்டு ஒரு கேள்வி கேட்கிறப்ப நீங்க என்ன தெரியுமா சொல்றீங்க, ஸ்டாலின் செஞ்சாரு, எடப்பாடி செஞ்சாரு. நான் சொல்றேன் அதை மாத்தி செய்யறதுக்கு தானே நான் அந்த ஒரு வாக்குறுதி கொடுத்துட்டு தானே நீங்க வந்திருக்கீங்க. சொல்றீங்க ட்ரோன் பார்க்க கூடாதுன்னு தடை இருக்குங்கிறீங்க. தடை இருந்திருந்தா முந்தைய ஆட்சி காலங்கள்ல அதை செஞ்சிருக்க மாட்டாங்க. தடை இல்ல, அதனாலதான் பண்றாங்க. அதிகாரிகளுக்கும் அரசு நிறுவனத்துக்கும் அதிகாரிகளுக்கும் வந்து சட்டம் தெரியாதுன்னு இல்ல, தெரிஞ்சதுனாலதான் பண்றாங்க அவங்க இதெல்லாம். அதனாலதான் ஜனநாயகன் ஏ சர்டிபிகேட் படத்துக்கு குழந்தைங்களை எல்லாம் எல்லாருமே அழைச்சிட்டு போய் உட்காந்து பார்த்தாங்க மினிஸ்டர்ஸுங்க. ஜனநாயகன் நீங்க போறீங்கன்னா நான் அதுல இன்னொரு விஷயத்த நான் சொல்றேன்.
சென்சார் போர்டை முதல்ல ஒழிச்சு கட்டணும். அதான் உங்களுக்கு அகைன்ஸ்டா இருந்தாக்கா ஒழிச்சு கட்டிடணும். 15 வருஷமா சொல்லிட்டு இருக்கேன். நம்ம சென்சார் போர்டை ஒழிச்சு கட்டணும். இதுல வந்து நான் ஒரு ட்வீட் போட்டேன். எஸ்பி சேகர் அவர்கள் அதுல கமெண்ட்டும் பண்ணியிருந்தார். சென்சார் போர்டு நல்லபடியா தான் செயல்படுது. 2015 நினைக்கிறேன் ட்வீட் போட்டது. அப்போ அவர் உறுப்பினரா இருந்தார், சென்சார் போர்டு உறுப்பினரா இருந்தாரு. அப்போ நான் அந்த ட்வீட் போட்டப்ப அவர் அதுல ரெஸ்பாண்ட் பண்ணியிருந்தாரு. சென்சார் போர்டு நேர்மையா நல்லபடியா தான் செயல்படுது, அதுல ஒன்றும் மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு. ஆனா நீங்க பண்ணி ஆகணும். ஏன்னா உங்களுக்கு வந்து எந்த படத்துக்கு நீங்க வந்து உருப்படியா நீங்க சென்சார் கொடுத்துருக்கீங்க, சென்சார் பண்ண வேண்டிய சென்சார் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஆபாசமான வார்த்தைகள் எல்லாம் படத்துல வருது, இடம் வருது, அதெல்லாம் நீங்க வந்து கட் பண்ண மாட்டீங்க. சம்பந்தமான வெளிப்பணர்வு ஏற்படுத்தக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிட்டு இது எதுக்கு, இது அவசியமான்னு கேக்குறீங்க. படத்துல ஒரு பெண்மணிய வந்துட்டு எவ்வளவு கொச்சையா பேச முடியுமோ நம்ம பேசிட்டு அதுக்கப்புறம் இங்க வந்து அரசியல் பண்றப்ப பெண்களுக்கு வந்துட்டு மகளிர் தினம் அன்னையர் தினம் எல்லாம் கொண்டாடுறது ரொம்ப அழகான ஒரு விஷயம். சொல்லுங்க. ஆமா, மிஷ்கின் அவர்கள் படத்துல உதயநிதி அவர்களும் அப்படிதான் ஆபாசமா பேசினாரு. அதையும் பார்த்துச்சு தமிழகம். சோ அதனால வந்து அதான் சொல்றேன், வார்த்தைகள் வந்து சில வார்த்தைகள் எந்த வார்த்தைகளை அனுமதிக்கணும்னு சென்சார் போர்டு இருக்கவங்களும் தெரியல. சென்சார் போர்டை மாற்றியமைக்க வேண்டிய பொறுப்பு. சரிப்பா, சென்சார் போர்டுக்கு தான் தெரியல, உங்களுக்கு தான் எல்லாமே தெரியுமே. அது எப்படி அது ஒரு படத்துல அந்த வார்த்தையை நீங்க சொல்றீங்க? எவனையாச்சும் திட்டணும்னா அவனை திட்டுங்கப்பா, எதுக்குப்பா ஒரு பெண்ணை குறிப்பிட்டு திட்டுறீங்க? ஹீரோ அவர் எடுக்கிற முடிவு தான் எல்லாம் நீங்க நினைச்சிருக்கீங்க, கிடையவே கிடையாது. அடடடடா, ஒரு ஹீரோயினா இந்த ஹீரோயின் தான் வரணும்னுட்டு நீங்க எடுக்கிற முடிவு தான், அப்புறம் இந்த அவர் எடுக்கிற முடிவு இல்லைன்னாக்கா எப்படி அது? நீங்க அப்படி நினைச்சுக்கிறீங்க. ஆனா வந்து உங்களுக்கு வந்து கேட் ஷீட் போடுறப்போ உங்களுக்கு வந்து அக்ரிமெண்ட் சைன் ஆயிடுது. அக்ரிமெண்ட் சைன் ஆகும் போதே அவரு டைரக்டர் வெளியில வந்து எவ்வளவு கதறிட்டு இருக்காரு தெரியுமா, அன்னில இருந்து இன்ன வரைக்கும்? யாரு டைரக்டர் சொல்றேன். அவர் ஆமா சொல்றாருல்ல, கரூர்ல வந்து நாங்க ஷூட்டிங் எடுத்தோன்றாங்க, பொய் பரப்புறாங்க. கரூர்ல நாங்க ஷூட்டிங் எடுக்கல, அப்படி எடுத்திருந்தா இந்த படத்துல எங்க சீன் வந்துச்சு காட்டுங்கிறாரு. அப்புறம் ஏன் அதை அழிச்சீங்க? போன் பண்ணி கூட நான் போடுறேன், இதே வீடியோல நான் போடுறேன் அவருக்கு. இல்ல இல்ல, அப்புறம் ஏன் எதுக்கு டெலிட் பண்ணீங்க? டெலிட்லாம் பண்ணல, அவர் ஷூட்டிங்கே பண்ணலங்கிறாருங்க. ஷூட்டிங் பண்ணல, பர்மிஷன் நீங்க நாங்க ஷூட்டிங் பண்ணி இல்ல, அது ரொம்ப சென்சிட்டிவான விஷயம், அதுக்குள்ள போக வேண்டாம். நீங்க இது பட்ஜெட்டுக்கே வா. அவர் 2 விஷயம் சொல்றாரு. ஷூட்டிங் பண்ணணும்னா அன்னைக்கு இருந்தது டிஎம்கே கவர்மெண்ட், எங்களுக்கு பர்மிஷன் கொடுக்க வேண்டியது டிஎம்கே கவர்மெண்ட். அப்ப அவங்க பர்மிஷன் கொடுத்தாங்கன்னு அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்கன்னு கேக்குறாரு அவரு. உனக்கு வந்துட்டு மீட்டிங் இத்தனை மணிக்கு நீங்க பண்ணணும்னு சொல்லிட்டுன்னு உங்களுக்கு அதுக்கான பெர்மிஷன் கொடுத்து காலையில கொடுத்த மீட்டிங்க்கு நீங்க சாயந்தரம் வரத்துக்கு வந்துட்டு நீங்க தானே முடிவு எடுத்தீங்க. நீங்க மீட்டிங் போறீங்க, நான் என்ன சொல்றேன், நீங்க படம் பத்தி சொல்றீங்கல்ல, அதை சொல்றேன். படத்துக்கு அங்க கரூர்ல ஷூட் பண்றதுக்கு பர்மிஷனே கிடையாது, பர்மிஷனே கொடுக்கல. இவங்களும் ஷூட் எடுக்கலாம். ஆனா கரூர்ல ஷூட்டிங் எடுத்தாங்கன்னு நக்கீரன் கோபால் அவர்கள் ஒரு காணொலி வெளியிட்டிருந்தாரு. அந்த காணொலியை வச்சு டிஎம்கே ஐடி விங் தன்னோட சமூக வலைதளத்துல கடுமையான பிரச்சாரத்தை முன்னச்சாங்க தேர்தல் அப்போ. அது எந்த கேஸ் போடுங்களா? அது தயாரிப்பு நிறுவனம் யோசிக்கணுங்க. அதுக்கு நான் என்ன சொல்ல முடியும்? தயாரிப்பு நிறுவனம் யோசிக்கணும். நீங்க எடுக்கல இல்ல, ஷூட்டிங் பண்ணல இல்ல அந்த இடத்துல, அப்ப தைரியமா இருந்தாக்க நீங்க சொல்றீங்க சட்டமன்றத்துல உட்காந்து தைரியம் இருந்தால் திராணி இருந்தால், உங்களுக்கு திராணி இருந்தா நீங்க போடுங்களேன் கேஸ்ன்றேன். எதுக்கு போடணுங்கிறேன் நானு. அப்புறம் இதுக்கு மட்டும் வந்துட்டு த்ரிஷாவை சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு குதிச்சு ஒரு அரெஸ்ட் மட்டும் நீங்க பண்ணீங்க, ரிமாண்ட் பண்றது வரைக்கும் போவீங்க, அதுக்கப்புறம் விசாரணைன்னு சொல்லுவீங்க. ரிமாண்ட் எல்லாம் பண்ணல. நான் உதயநிதி அவர்கள் கைதிலையும் எனக்கு வந்து நிறைய சந்தேகங்கள் இருக்கு. ரிமாண்ட் பண்ணாத ஒருத்தருக்கு ஜாமீனே கொடுக்க முடியாது. எப்படி உயர்நீதிமன்றம் ஜாமீன் கொடுத்துச்சுன்னு தெரியல. அதுவும் ஏபி பெட்டிஷன்ல ஜாமீன் கொடுக்கறது எப்படிங்கிறது எனக்கு அதுவே ஒரு சட்ட சிக்கல். 2வது உங்களுக்கு வந்து நான் பெயிலபிள் செக்ஷன்ஸ்ல வழக்கு தொடுத்திருக்காங்க. நான் பெயிலபிள் செக்ஷன்ஸ்ல வழக்கு தொடுத்துட்டு ஸ்டேஷன் பெயில எப்படி கொடுக்க முடியும்? ஸ்டேஷன் பெயில ஒருத்தர் எப்படி அனுப்ப முடியும்? அது வந்து கீழமை நீதிமன்றம் முடிவு பண்ண வேண்டிய விஷயம். பெயில் கொடுக்கலாமா வேணாமா நான் பெயிலபிள் செக்ஷன்ல. ஸ்டேஷன் பெயில எப்படி அலோவ் பண்ண முடியும்? அதுக்கு எப்படி ஹைகோர்ட் வந்து ஒப்புதல் கொடுத்துச்சு அப்படிங்கிறது இன்னொரு விஷயம். இது வந்து உங்களுக்கு கேஸ் சென்சிட்டிவ்காக கொடுத்துருக்காங்க ஹைகோர்ட். இந்த ஒரு வழக்குக்காக அவங்க வந்து அவங்களுடைய என்ன சொல்றது சட்ட விதிகள் எல்லாம் வந்து ஓரம் கட்டிட்டு இந்த ஒரு வழக்குக்காக துரிதமா எடுத்திருக்காங்க தவிர, இது வந்து மேற்கோள் காட்டி மற்ற வழக்குகள்ல இதே மாதிரி பண்ணிருக்காங்களே நீங்க வந்து பெயில் கேட்டா கொடுக்க மாட்டாங்க ஹைகோர்ட். ஸோ அதனால இந்த வழக்கு உங்களுக்கு ஸ்பெஷல் கேஸா பார்த்ததுனால கொடுத்துருக்காங்க. ஏன்னா அடுத்த நாள் சட்டமன்றம் கூட போது எதிர்கட்சி தலைவராக உள்ள உட்காரணும்னு சொல்லி பேசினாங்க. ஸோ அதனால வந்து கொடுத்துருக்காங்க. மற்றபடி இல்லைன்னா பெயில் கிடைச்சிருக்காது எனக்கு தெரிஞ்சு. சொல்லிட மாட்டாங்க. 2வது கவர்மெண்ட்டுக்கு ரிமாண்ட் பண்ற ஐடியாலாம் இல்ல. உங்க ரிமாண்ட் பண்ற ஐடியா இல்லைன்னு தான் விஜய் நாராயணன் கோர்ட்லயே சொல்றாரு. அவர் சொன்னதுக்கு அப்புறமா தான் அந்த அவருடைய வாதத்தை எடுத்துட்டு சரி நீங்க ஸ்டேஷன் பெயில் அனுப்பிச்சுடுங்கிறாங்க கோர்ட்ல. கோர்ட் ஆர்டர்லயே இருக்கு. விஜய் நாராயணன் தெளிவா சொல்றாரு ஜஸ்டிஸ்டா,
எங்களுக்கு வந்து அவர் விசாரணைக்கு ஒத்துழைக்க மறுக்கிறாரு, அதனால அரெஸ்ட் பண்ணி நாங்க தஞ்சாவூருக்கு போய் அவர்கிட்ட விசாரணை நடத்த போறோம். ரிமாண்ட் பண்ற ஐடியா எங்ககிட்ட இல்ல, அரெஸ்ட் மட்டும் தான் பண்ணிருப்போம் அப்படிங்கறத சொல்றாங்க. விசாரணை முடிஞ்சோட நாங்க அவளை அனுப்பிடுவோம் அப்படின்னு தான் சொல்றாரு. சோ அதை ஏத்துக்கிட்டு தான் வந்து ஹைகோர்ட் ரொம்ப தெளிவா நீங்க விசாரணை முடிச்சுட்டு அவர் ஸ்டேஷன் பெயில் அனுப்பி விடுங்கிறாங்க. இதுல ஸ்டேஷன் பெயில் கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டி இல்ல. ஏன்னா வந்து நான் பெயிலபிள் செக்ஷன் அதை வந்து இப்போ தாவேக அரசு மேல்முறையீடு போனா அந்த ஸ்டேஷன் பெயில் கொடுக்கப்பட்டது ரத்து செய்யப்படலாம். அது ஒண்ணு. ரெண்டாவது தாவேக அரசு மேலேயும் கேள்வி எழுது. ஏன்னா ஸ்டேஷன் பெயில் கொடுக்க முடியாத ஒரு சூழல்ல எப்படி ஸ்டேஷன் பெயில் கொடுத்தாங்க, அது எப்படி வந்து கவர்மெண்ட் அலோவ் பண்ணுச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வியை உயர்நீதிமன்றமா இல்ல உச்ச நீதிமன்றமா எழுதுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ அதனால அந்த சட்ட சிக்கல்கள்லாம் அடுத்தடுத்து வரலாம். ஒருவேளை மேல்முறையீடு யாராவது போனா, ஏன் பாஜக இருந்து கூட மேல்முறையீடு போக போறதா சொல்லிட்டு இருக்காங்க. அஸ்வத்தாமன் அவர்கள் போக போறதா ஏதோ தகவல் ஓடிட்டு இருக்கு. அது எப்படி போறாங்க அப்படின்னு தெரியல எனக்கு இன்னும். ஸோ நம்ம பட்ஜெட்டுக்குள்ள போவோம். பட்ஜெட் வந்து அவங்களுக்கு வந்து நியூ தமிழ்நாடு இண்டஸ்ட்ரி பாலிசின்னு ஒரு அனௌன்ஸ் பண்றாங்க. சிப்காட் இண்டஸ்ட்ரியல் பார்க்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. புதுசா வந்து இண்டஸ்ட்ரியல் பார்க்ஸ் வந்து கொண்டு வர போறதா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஒலிம்பிக் சென்டர்ஸ் ஆஃப் எக்ஸலன்சஸ் வந்து 10 ஒலிம்பிக் சென்டர்ஸ் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பெருந்தலைவர் காமராஜர் ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. சூப்பர் கிளீன் சூப்பர் கேம்பஸ் ஸ்கீம், பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீமோட எக்ஸ்பான்ஷன் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டெலிமெடிசன் ஹப் அண்ட் ஸ்போக் நெட்வொர்க் அப்படின்னு சொல்லி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. மொபைல் ஜெரியாட்ரிக் ஹெல்த் கேர் ப்ரோக்ராம் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. தமிழ்நாடு இன்ஸ்டிடியூட் ஆஃப் டிசைன் சொல்லி அதை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணி அதோடைய இன்னோவேஷன் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்லாம் வந்து டெக்ஸ்டைல் மேனுஃபேக்சர்ஸ்க்கு வந்துட்டு இன்னும் வலு சேர்க்கிற அளவுல சில விஷயங்கள் செய்ய போறதா சொல்லியிருக்காங்க. டெக்னிக்கல் டெக்ஸ்டைல்ஸ் மிஷின்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. வெற்றி ஸ்கில் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லிட்டு இளைஞர்களுக்கான ஸ்கில் வந்து இன்னும் வலுப்படுத்துறதுக்கான என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. அது மூலமா வேலைவாய்ப்பு போகலாம். ஸோ அதே மாதிரி டிஎன் ஸ்பார்க் எக்ஸ்பென்ஷன் சொல்லிட்டு எக்ஸ்பேண்டிங் ஏஐ ரோபோட்டிக் அண்ட் எமர்ஜிங் டெக்னாலஜி எஜுகேஷன் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் ஸ்கூல்ஸே வந்து இதுக்கான மாணவர்கள் வந்து தயார்படுத்துறதுக்கான வேலைகள் இறங்க போறதா சொல்லியிருக்காங்க. வெற்றி என்டர்பிரினர் ஸ்கீம் சொல்லிட்டு சுயதொழில் செய்யறவங்களை வந்து ஊக்கப்படுத்துறதுக்கான ஏற்பாடுகள் நடக்க போறதா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கிரீன் ஸ்டீல் இனிஷியேட்டிவ்னு சொல்லிட்டு என்விரான்மெண்டல் சஸ்டைனபிள் ஸ்டீல் மேனுஃபேக்சரிங் பொசிஷன்ஸ் வந்து என்ன சொல்றது அலோவ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. நம்ம அரசன் இ சேவை 2.0 அப்படின்னு சொல்லி டிஜிட்டல் சிட்டிசன் சர்வீஸ் வந்து கொண்டு வர போறதா அதை இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணி இன்னும் வந்து வெளிப்படைத்தன்மையோட அதை வந்து கொண்டு வர போறதா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து இருக்கிறதா அவ்வளவுதான். இல்ல இருக்கிறதெல்லாம் எக்ஸ்பேண்ட் பண்ணல. உங்களுக்கு இருக்கிறத எக்ஸ்பேண்ட் பண்றாங்க. வெற்றி என்டர்பிரினர் ஸ்கீம், இது வெற்றி ஸ்கில் ட்ரைனிங் ப்ரோக்ராம்ல உங்களுக்கு வந்து இருக்கிறதெல்லாம் இது பண்ணல. அவங்க திட்டங்கள் கொண்டு வராங்க. வெற்றின்னு அவங்க திட்டங்கள் கொண்டு வராங்க. அதுக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்றாரு, அது அப்படியே வந்து ஒப்பிச்சுட்டு போறாரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எங்களுடைய திட்டத்தை வந்து கட் காப்பி பேஸ்ட் பண்ணிருக்காங்கன்னு சொன்னதை அப்படியே உதயநிதி ஸ்டாலின் வெளியில வந்து எங்களுடைய திட்டங்களை வந்து பேர் மாற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. இல்லன்னா உதயநிதி ஸ்டாலின் அவருக்கு தெரியாது இது அவங்க திட்டம்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்னதுனாலதான் வந்துட்டு அவங்களுக்கு தெரிஞ்சுதா? என்ன ஹரிஷ் பேசுற? ஒரு எதிர்கட்சி தலைவரா வந்துட்டு ஒரு பொறுப்புல உட்கார்றப்போ வந்து இதெல்லாம் தெரிஞ்சுட்டுதான் வந்து உட்காருவாங்க. சாதாரணமா இப்ப வந்துட்டு என்ன சொல்றது, ஒரு பேசிக் கம்ப்யூட்டர் நாலேஜ் இருந்து ஒரு சோசியல் மீடியால இருக்கிற மக்களுக்கே எது அவங்களோட இதுன்றது தெரியும். அப்படி இருக்கும்போது அவங்களே போடுறாங்க பதிவுகள். அப்படி இருக்கும்போது அரசியல்லே இருக்கிற உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியாதா இது கட் காப்பி பேஸ்டா அப்படின்றதுன்னு? இல்ல நீங்க உட்கார்ந்து இன்னைக்கு சட்டமன்றத்துல இது முன்ன பின்ன பேப்பர் படிச்சிருந்தாதான் தெரியுமா? அவருக்கு என்ன தெரியும் சொல்லவா? போயிட்டு ஆட்சி மாறட்டும் நான் வந்து சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாரு. அது மட்டும் தான் அவர் பண்ண தெரியும். அந்த மாதிரி ஆக்ஷன் மட்டும் தான் பண்ண தெரியும் உதயநிதி அவர்களுக்கு. வேற எதுவும் பண்ண தெரியாது. அப்படி இல்ல, ஒரு சட்டமன்றத்துல இன்னைக்கு கேக்குற கேள்விக்கு நாளைக்கு ஸ்கிரிப்ட் எழுதிட்டு வந்து பதில் சொல்ற ஆளு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இல்ல. நீ கேக்குற கேள்விக்கு அங்க ஸ்பாட்லயே பதில் வரும். பேப்பர் வச்சுட்டு மீடியா முன்னாடி பேப்பர் வச்சுட்டு இல்ல அதுக்கு அது தட்ஸ் நாட் ராங்ன்றேன் நான். இப்ப எனக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு, நான் அதெல்லாம் மறந்துடுவேன்றதுனால ஹிண்ட் எடுத்து வச்சுக்கிறதுல தப்பே கிடையாது. நான் வந்து உங்ககிட்ட பேசுறேன் பாரு. இல்ல இந்த டயலாக் இருக்கு பாரு. Look Harish, ஒரு நிமிஷம் Harish, please Harish, let me finish. இப்ப நான் உங்ககிட்ட பேசுற டயலாக் இருக்கு பாரு, அதையே ஒருத்தர் எழுதி வச்சுட்டு படிக்கிறாரு. அப்ப வந்துட்டு பாயிண்ட்ஸ்ங்களை எடுத்து வைக்கிறதுல என்ன தப்பு இருக்குன்னு கேக்குறேன் நான். ஒரு பாயிண்ட்ஸ் எடுத்து வச்சா தப்பு இல்ல. ஒரு சப்ஹெட்டிங், அது கீழே ஒரு பேரா, அது கீழே இன்னொரு சப்ஹெட்டிங் டைப் பண்ணி டைப் செட்டா ஒரு 4 பேப்பரை கொண்டு வந்து அதை அப்படியே உட்காந்து வாசிட்டு போறாரு. அதுக்கு பேர் என்னன்னு கேக்குறேன்.
உனக்கு அங்க ஸ்பாட்ல வந்து ரெஸ்பான்ஸ் பண்றாரா? அவ்வளவுதான் அங்க விஷயம். இப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க தெரியுமா? இன்னைக்கு உதயநிதி அவர்கள் பேசினது இல்ல உதயநிதி அவர்கள் என்னென்ன பேசினாரோ இன்னைக்கு அதுக்கு போய் நீங்க டியூஷன் எடுத்துட்டு ஸ்கிரிப்ட் எழுதிட்டு மனப்பாடம் பண்ணிட்டு நாளைக்கு வந்து பதில் சொல்ல போறீங்க. அது கிடையாது இல்லைங்க. இல்ல எப்பயுமே அதான முறை. பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடர்பா விவாதம் நடக்கும். விவாதம் நடந்து அதுக்கு அடுத்த நாள் தானே விவாதம் நடத்துறப்போ நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டா நீ எனக்கு பதில் சொல்லணும். இன்னைக்கு காலையில பேசலையா முதலமைச்சர்? முதலமைச்சர் பேசுறதுக்கு ஒரு பதில் சொன்னாரு. பேப்பர் படிக்கிறவங்க கூட இந்த விஷயம்லாம் தெரியும், நீங்க பேப்பர் படிக்கிறீங்களான்னு கேக்குறாரு முதலமைச்சர். கவுண்டர் கொடுத்தாரு. என்ன கொடுத்தாரு? பேப்பர் மட்டும் படிச்சா போதாது, இதற்கெல்லாம் வந்துட்டு விஷயம் இந்த இவ்வளவு இருக்குன்னு விளக்கம் கொடுத்தாரு. எங்க கொடுத்தாரு? இம்மீடியட்டா வந்துச்சு, ஆன் த ஸ்பாட் வந்துச்சு ரிப்ளை உனக்கு. நீ அப்ப சரியா பாக்கலன்னு அர்த்தம். முன்ன பின்ன பேப்பர் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நக்கலா நீங்க சொல்லிட்டு உட்கார்ந்து அடுத்த செகண்டே வந்துட்டு took up his thing. அவர் கிளீனா வந்துட்டு அதுக்கு ரிப்ளை கொடுத்தாரு. நீ மறுபடியும் பாரு, இல்லன்னா உனக்கு நான் அந்த வீடியோ அனுப்புறேன். நான் பேப்பர் மேட்டருக்குலாம் அவர் வந்து ரிப்ளை கொடுக்கல. அவர் என்ன சொல்றாரு? அதுக்குதான் கொடுத்தது. கிடையாது. He gave the reply. நான் வேணா உனக்கு அந்த வீடியோ அனுப்புறேன். நான் நேரில் பார்த்தேன். அவர் என்ன பேசினாருங்கிறதெல்லாம் நேரில் பார்த்தேன். முதலமைச்சர் வந்து அதாவது நீங்க பேப்பர் பாக்குறீங்களா அப்படிங்கறதெல்லாம் கேள்வி எடுத்ததுக்கு அப்புறம் நாங்க பாக்குறோம் படிக்கிறோங்கிறதெல்லாம் சொல்லிட்டு இதுக்கு நாங்க வந்து இந்த விஷயத்த பத்தி நாங்க சொல்லல. நீங்க வந்து விவசாயிகளுக்கு இப்ப கொடுக்குற நிதி பத்தி சொல்லல, விவசாயிகளுக்கு நீங்க கொடுக்க வேண்டிய நிதி பத்தி சொல்றோம் அப்படின்னு சொன்னப்பதான் அதுக்கு இவரு தெரியாம ஒரு விஷயத்த பேசுறப்ப செங்கோட்டையன் அதுக்குள்ள வந்துட்டு அவர் எழுந்துட்டு அவர் வந்துட்டு இது இல்ல அது இல்ல, நான் இது செப்டம்பர் தானே, இது ஒவ்வொரு தடவையும் நடக்கிறது அப்படின்ற மாதிரி மழுப்பிட்டு உட்கார்ந்தாரு. இதுதான் அங்க நடந்தது. சரி, நம்ம அடுத்தது போகலாம். ஆக்சுவலா எதிர்கட்சி தலைவருக்கு எது எப்ப பண்ணணும்னே தெரியாது. அதனாலதான் சம்மந்தமே இல்லாத கேள்வி சம்மந்தமே இல்லாத நேரத்துல கேட்டுட்டு அவர் கேட்கல. இப்ப சம்பந்தமே இல்லாம கேள்வி எல்லாம் வந்துட்டு நீங்க எல்லாம் தான் கேட்டுட்டு இருந்தீங்க. நாளைக்கு டீலிமிட்டேஷனை பத்தி நம்ம பேசுறதுக்கு வந்துட்டு எம்பிங்க வருவாங்களா திமுகல இருந்துன்னுட்டு நீங்க கேட்டீங்க. அதுல வந்துட்டு ஆதவ் அர்ஜுனா ஒரு பக்கம் கேக்குறாரு, சிடிஆர் நிர்மல் ஒரு பக்கம் கேக்குறாரு. நீங்க ஏன் திசை திருப்புறீங்க? என்னத்த பேச? இப்ப கூட பாரு, நம்ம வந்து பட்ஜெட்டை தான் பேசுறோம். அந்த பட்ஜெட்டை இப்ப நம்ம டாபிக் பட்ஜெட்னு வச்சுட்டு சுத்தி வேற எங்கெங்கயோ போறோம். அதுதான் வந்துட்டு அங்கேயும் நடந்ததுன்றதுதான் நான் சொல்ல வரேன். நான் டீலிமிட்டேஷன்ங்கிறது தமிழ்நாட்டை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம். அது ஓகே, பட் இன்னைக்கு என்ன மாதிரி ஒரு கூட்டம் நடந்திருக்கு, அதுக்கான இது முடிச்சுட்டு நீங்க ஃபைனலா அதுக்கு வரலாம். இங்க உட்கார்ந்துட்டு நீங்க நாளைக்கு வருவீங்களா இல்லையான்னுட்டு ஏன் கேக்குறீங்கன்ற நான் கூப்பிட்டுட்டீங்கல்ல. நாளைக்கு கூட்டம், நாளைக்கு வரல. இப்போ நாளைக்கு திமுக நாளைக்கு நேரம் இருக்கு. திமுக கலந்துக்கலங்கிறதுனால தமிழ்நாட்டுடைய உரிமையை திமுக வந்து தாரை வார்க்கு எடுத்துக்கலாமா? எம்பிக்கள் வச்சுட்டு 22 எம்பிக்கள் கையில இருக்காங்க திமுக கிட்ட. 22 எம்பிக்களும் டீலிமிட்டேஷன் மசோதாவுக்கு ஆதரவு வாக்களிக்க போறாங்கன்னு எடுத்துக்கலாமா? இல்ல, இப்ப நான் என்ன தெரியுமா கேக்குறேன், அப்போ உன்கிட்ட ஒரு எம்பி கூட இல்லாம இந்த டீலிமிட்டேஷன் ஒண்ணு சொல்லிட்டு இருக்காங்க, அதெல்லாம் நான் வந்துட்டு இது பண்ண மாட்டோம் அப்படின்ட்டு அந்த வீரவசனம் எல்லாம் எங்க இருந்து வருது? தமிழ்நாட்டோட பொறுப்பு திமுகக்கும் இருக்கு, அண்ணா திமுகக்கும் இருக்கு. ஏன்னா இத்தனை ஆண்டு காலம் வந்துட்டு கட்டி காப்பாத்தின கட்சிகள் அது. பொறுப்பு திமுக அதிமுக இல்ல. அதனாலதான் திமுக அதிமுக செய்யாத தமிழக முதலமைச்சரா கிட்டத்தட்ட இன்னைக்கு வந்து மாணிக்கம் தாக்கூர் அவருடைய ட்வீட்லயே பாருங்களேன், நான் 12 வருஷமா எம்பியா இருக்கேன், இந்த 12 வருஷத்துல எந்த தமிழ்நாடு முதலமைச்சர் செய்யாத ஒரு விஷயத்த தமிழக முதலமைச்சர் விஜய் செஞ்சுட்டு இருக்காரு. ஆமா, என்ன நான் இப்போ என்ன சொல்றது, அவங்க கூப்பிடாம என்ன சொல்றது, அவங்க வெற்றி பெற்றாங்கன்னு தெரிஞ்ச உடனே நாங்க தானே போயிட்டு ஆதரவு கொடுத்தோம். முதல்ல நான் சொல்லி முடிச்சிடறேன். இந்த 12 வருஷமா எந்த தமிழக முதலமைச்சரும் அனைத்து கட்சி எம்பிக்கள் கூட்டத்தை கூப்பிட்டதே கிடையாது. அந்தந்த கட்சி எம்பிக்களோட அந்த கட்சி தலைவர்கள் மட்டும் தான் பேசுவாங்க. ஆனா முதல் முறையா அனைத்து கட்சி எம்பிக்கள் கூட்டத்தை கூட்டி தமிழ்நாட்டுடைய பிரச்சனை தொடர்பாக விவாதம். ஏன்னா உங்களுக்கு எம்பி இல்ல. எம்பி இல்லாமலாம் இல்லைங்க, தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் தமிழ்நாட்டுடைய உரிமையை பாதுகாக்கணும்னு அவர் நினைக்கிறாரு. அதுல என்ன தப்பு இருக்கு? அதை பத்தி நான் தப்புன்னே சொல்லலையே. நான் கூப்பிட்டதை பத்தி நான் தப்புன்னே சொல்லலையே. நான் அதை பத்தியே பேசலையே. நானு தப்புன்னே நான் பேசலையே. நானு நீ எந்த இடத்துல வந்து என்ன பேசிட்டு இருக்கன்றதான் நான் கேட்டுட்டு இருக்கேன். நானு பேச வேண்டிய விஷயம் தான் அது. ஆமாப்பா, ஆனா இப்போ நான் ஒரு கொஸ்டின் கேக்குறேன். நானு அந்த கொஸ்டினுக்கு நீ ஆன்சர் எழுதுனாதான் அதுக்கு மார்க் கொடுப்பாங்க.
அந்த கொஸ்டினுக்கு சம்பந்தம் இல்லாத ஆன்சர் எழுதுனாக்கா அது எப்படி மார்க் போடணும்னு நீ எதிர்பார்க்குவ எக்ஸாம்ல கூட? இல்ல, சம்பந்தமே இல்லாத கேள்வியே இல்ல, எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டு டோன்ட் டீவியேட் த டாபிக், அவ்வளவுதான் சிம்பிள். நாங்க சொல்றது இது முடிச்சிடுங்க, முடிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்க என்ன கேள்வி கேட்கணுமோ கேளுங்க. பட் நீங்க இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை இது பண்ணாம நீங்க எதுக்கு டீவியேட் பண்றீங்கன்றதுதான் நாங்க கேக்குறோம். டிவியேட் எல்லாம் பண்ணல, எல்லாத்துக்கும் பதில் இப்போ சொன்னாங்க. இவர் எதனா பேசினா மட்டும் சபாநாயகர் பிரபாகர் அவர் என்ன சொல்றாரு? உட்காருங்க, இது அவையில இருந்து நீக்கப்படும், உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. எது உதயநிதி அவர்கள் எது எழுந்து பேச போனாலும் நீங்க அதை தான் சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனா இவங்க எல்லாம் பேசலாம், எல்லாத்துக்கும் தலையாட்டிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காரு. யார் சொன்னா? நான் தான் பாக்குறேனே, யார் சொல்லணும் எனக்கு? அவை முன்னவர் செங்கோட்டையன் பேசினத கடந்த 2 நாட்களா நீக்கம் பண்ணிட்டு இருக்காரு சபாநாயகர். ம் முதலமைச்சர் இன்னைக்கு காலையில பேசுனதுல ஒரு வார்த்தை நீக்கம் பண்றேன்னாரு. ம் அதே மாதிரி ஆதவர்ஜனா, அமைச்சர் ஆதவர்ஜனா பேசின விஷயங்கள்ல சில வார்த்தைகளை நான் நீக்க போறேன் அப்படின்னு சொல்லி அவர் அனௌன்ஸ் பண்ணாரு. ம் அதே மாதிரி பாமக எம்எல்ஏவுக்கும் Look, பேச விட்டுட்டு நீக்கம் பண்றேன்றது வேற. நான் எந்திரிச்சு நான் பேச போறேன்றப்பவே என் வாய் என் தொண்டையை இங்க பிடிச்சிட்டு பேசக்கூடாதுன்றது அதுன்றது வேற. ஒரு மரபு இருக்குல்ல, பேசினா தானப்பா அது வரம்பு இருக்கா இல்லையான்னு தெரியும் உனக்கு. நான் எந்திரிச்சு நான் ஒரு டாபிக்கை எடுக்கிறப்பவே நீங்க உட்கார வச்சுட்டாக்கா அப்புறம் இதெல்லாம் வந்து பேசக்கூடாதுன்னா நான் என்ன பேச வரேன்னே உனக்கு தெரியாது. பேசணும்னா முதல்ல அதுக்கு நோட்டீஸ் கொடுக்கணும் சபாநாயகருக்கு நோட்டீஸ் கொடுத்து சபாநாயகர் வந்து அப்ரூவ் பண்ணணும். இந்த அப்பாவை காணோம்ன்றதெல்லாம் நோட்டீஸ்ல இருக்கா? புரியல. அப்பாவை காணோம்னுட்டு ஆதவர்ஜுனா பேசினாரு இன்னைக்கு, அதெல்லாம் நோட்டீஸ்ல இருக்கா? சபாநாயகர்கிட்ட பேசுறதுக்கு அனுமதி வாங்கியிருக்காரு, பேசுறாரு. என்ன ஹரேஷ், தயவு செய்து இங்க பாரு, ரொம்ப வந்துட்டு இவ்ளோ டைல்யூட் பண்ணி எல்லாம் பேசாத தயவு செய்து. 2 பக்கமும் தப்பு இருக்கு, அவ்வளவுதான். அப்படியே வந்துட்டு செய்யலோனேட், அதாவது என்ன சொல்றது, ஒண்ணு மூடி மறைக்கிற இதெல்லாம் வேணவே வேண்டாம். அப்பாவை காணோம்னு சொன்னதை நான் ரசிக்கிறேன், நான் வரவேற்கிறேன் அந்த கருத்தை. என்ன பொறுத்தவரை சரியா தான் பேசுறாரு. ஆதவர்ஜனோட மாமனார் எங்க பார்வையும் தவறில்ல. ஒரு சட்டமன்றத்துல எத்தனை பேர் இருப்பாங்க, எத்தனை பேர் ஜெயிச்சாங்கன்னு உங்களுக்கே தெரியலனாக்கா அப்புறம் என்னத்துக்கு நீங்க ஆட்சி பண்றீங்கன்னு நாங்க கேட்போம். ஓகே ஃபைன், நீ சரின்னு சொன்ன, நான் தவறுன்னு சொன்ன, அவ்வளவுதான் முடிஞ்சிடுச்சு. பாமக டாஸ்மாக் விவகாரத்தை பத்தி கேள்வி கேட்டப்போ டாஸ்மாக் விவகாரத்தை டாஸ்மாகோடைய அந்த மதுபான ரத்து தான் எங்களுடைய கொள்கையே. ஆனா திமுகவுடைய பொருளாளர் தன்னுடைய மதுபான ஆலை மூலமா மதுபான சப்ளை பண்ணிட்டு இருக்காரு டாஸ்மாக்கு. அவர் நிறுத்துறாருன்னா நாங்க இதெல்லாம் சமாளிக்கிறதுக்கு தயாருன்னு சொன்னாரு ஆதவர்ஜனா. அது சொன்னதுக்கு திமுக தரப்புல இருந்து ஒரு கருத்து சொல்லப்பட்டுச்சு, அது மியூட் பண்ணாங்க. பண்ணதுக்கு அப்புறம் இவர் ஆதவர்ஜனா ரிட்டர்னா ஒண்ணு சொன்னாரு, 900 கோடி ரூபாய் எங்க மாமனார்ட்ட ஏன் வாங்குனீங்கன்னு கேட்டாரு. உங்க மாமனார் கிட்ட ஸ்டாலின் அவர்கள் வாங்கினதை இங்க சட்டமன்றத்துல என்ன எதிர்கட்சி தலைவர்கிட்ட நீ ஏன் கேக்குற? எதிர்கட்சி தலைவர் தானங்க ஒரு விஷயத்த சொல்றாரு ஆதவர்ஜனா பாட்டு. அவராப்பா வாங்கினாரு? எதிர்கட்சி தலைவர், அதாவது பாமக எம்எல்ஏ கேட்ட கேள்விக்கு ஒரு பதில் சொல்லிட்டு இருக்கும் போது திமுக பொருளாளர் இந்த மாதிரி ஆலை வச்சிருக்காரு, மதுபான ஆலை வச்சிருக்காருன்னு சொன்னதுக்கு எதிர்கட்சி தலைவர் தான் எந்திரிச்சு ஏதோ ஒரு கருத்தை சொல்றாரு. அதனாலதான் இந்த கருத்து இவர் வந்து எங்க மாமனாட்டை நீங்க 900 கோடி ரூபாய் எதுக்கு வாங்குனீங்கன்னு கேக்குறாரு. அப்போ உதயநிதி ஸ்டாலின் என்ன சொல்றாரு, உங்க மாமனாட்டை அதை கேட்கலாமே அப்படிங்கிறாரு. அப்ப அதுக்கு திமுக பத்தி நீ பேசுறப்போ எதிர்கட்சி தலைவர் பேசுவாரு. ஆனா மாமனார்கிட்ட வாங்கின கடனை பத்தி நீங்க இங்க பேசுற, எனக்கும் அந்த தொழிலுக்கும் சம்பந்தம் இல்லைன்னுட்டு நீ ஏன் பேசுற? உனக்கு அந்த தொழிலுக்கும் தான் சம்பந்தம் இல்லையே, ஏன் பேசுற? யாருன்னா யார்கிட்ட நான் கடன் வாங்குறாங்க, நீங்க பேசுறத அதை பத்தின கருத்து தான் உதயநிதி அவர்கள் சொன்னாரு. அதனால அதை மியூட் பண்ணாங்க. அது என்ன மியூட் பண்ணாங்கிறது இல்ல, மேபி அந்த வீடியோ தெரியாதுல்ல, விட்டுடு. நம்ம தெரிஞ்ச மாதிரி பேச வேண்டாம், தெரியாதுல்ல, விட்டுடு. மியூட் பண்ண வார்த்தை வெளியில வரட்டும், நம்ம அப்புறம் பேசலாம். பேசுனது மியூட் பண்ணாங்க ஒரு 2 to 3 செகண்ட்ஸ் இருந்துச்சு. ஓகே ஃபைன், நம்மளுக்கு தெரியாது, அது மியூட் ஆயிடுச்சு, அது தெரியாது என்னன்னுட்டு. சோ அது என்னன்னு தெரியாதப்ப வந்துட்டு நம்ம வீணா பேசிட்டு இருக்கோம். தெரியாதுங்கிறப்ப நீங்க ஆதவர்ஜனா எப்படி உங்க அப்பாவை காணோம்னு சொல்றாரு, நீங்க கேட்கலாம்னு சொல்லி கேக்குறீங்களா? அதுக்கான பதில் அது மியூட் பண்ணலையே, அதனால பேசுறேன் நான். அதை ஏன் பண்ணணும்? அப்ப இது ஏன் பண்ணீங்க? ஆதவர்ஜனா மாமனார் பத்தி நீங்க ஒரு கருத்து சொல்லலாம், அதுக்கு ஆதவர்ஜனா பதில் எடுத்து சொல்லக்கூடாது. இல்லப்பா, இவருக்கு சொன்னாரு, அவர் சொன்னாரு, ஓகே. இவர் என்ன சொன்னாருன்னு தெரிஞ்சாதானே நாங்க பேசுறதுக்கு. அந்த ஆடியோ வந்தா தெரியும்.
அது வரட்டும், அப்புறம் பேசலாம். நெக்ஸ்ட் அடுத்தது மேகதாது போலாம். நம்ம முக்கியமான விஷயம் வர வரைக்கும்லாம் வந்து நீங்க ஆதவர்சனா தப்பு பண்ணிட்டா தவறா பேசிட்டான்னு சொல்லக்கூடாது. எப்படி எப்படி ஆதவர்சனா தவறா பேசிட்டான்னு சொல்லாதீங்க. அப்போ தவறா பேசிட்டாருன்னு சொல்லல, விவரம் தெரியலன்றத சொல்றோம் நாங்க. விவரத்தோட தான் பேசினாரு. திமுக விவரம் தெரியலன்னு சொல்றோம். யார்கிட்ட என்ன கேள்வி கேட்கணும்ன்றதே தெரியாம போயிட்டு ஒரு கேள்வியை கேட்க கூடாதுன்றது தான் நாங்க சொல்றோம். ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் வில் கோ டு மேகதாது விவகாரம். சொன்னாருங்க, தெளிவா சொல்றாங்க. உதயநிதி அவர்கள் ஏதோ சொன்னாரு. சொன்னதுக்கு தான் இவர் என்ன சொன்னாரு, மாமனாருக்கு நீங்க தானே 900 ரூபாய் வாங்கிருக்கீங்க அப்படின்னு கேட்டாரு. உங்க எப்படி இருக்குனாக்கா மாமனார் சயின்ஸ் சப்ஜெக்ட், சயின்ஸ் கொஸ்டின் பேப்பருக்கு சோஷியல்ஸ் இது ஆன்சர் எழுதுற மாதிரி இருக்கு. சோ வில் கோ டு மேகதாது இஷ்யூ. இது என்ன மேட்டருங்கிறத சொல்லி முடிச்சிடறேன். நீங்க பண்ணி போறீங்க, நான் சொல்லி முடிச்சிடறேன் இது என்ன மேட்டர்னு. சொல்லு. ஒரு விஷயம் சொன்னாரு. அதுக்கு வந்து இவர் ஆதவர்சனா எங்க மாமனாருக்கு நீங்க தானே 900 ரூபாய் வாங்கினீங்கன்னு கேட்டாரு. அதுக்கு உதயநிதி அவர்கள் உங்க மாமனார் தானே கொடுத்தாரு, உங்க மாமனார்ட்ட கேளுங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்பதான் சொன்னாரு, உங்க அப்பா தானே வாங்கினாரு, உங்க அப்பாட்ட கேளுங்க, உங்க அப்பா இங்க இல்ல பாருங்க, காணும், உங்க அப்பா காணும், உங்க அப்பாவை போய் கேளுங்கன்னாரு அவரு. அவ்வளவுதான் மேட்டர். அவ்வளவுதான் மேட்ரு. நானும் அதுதான் சொன்னேன். உதயநிதி அவர்கள் ஒரு விஷயத்த சொன்னதுனால அதுக்கு ரியாக்ட் பண்ணாரு ஆதவர்சனா. உதயநிதி அவர்கள் என்ன சொன்னாங்கிறது தெரிஞ்சதுன்னா அது என்ன தப்புங்கிறது தெரிஞ்சிடும். அப்படி இல்ல, உங்க மாமனார் கிட்ட தானே வாங்கினாருன்னு இவர் சொன்னதா நீ சொல்ற. ஓகே ஃபைன். எங்க மாமனார் கிட்ட உங்க அப்பா தானே வாங்கினாங்க அப்படின்னாக்கா ஓகே ஃபைன், அதோட முடியுது. உங்க அப்பாவை இங்க காணோம் அப்படின்னாக்கா கொளத்தூர்ல இன்னும் இவிஎம் மெஷினோட அந்த ப்ராப்ளமே இன்னும் சால்வ் ஆகல. மாவட்ட தேர்தல் அதிகாரி பிரஸ் ரிலீஸ் கொடுத்துட்டாரு. மிஷின்லயும் நாங்க வந்து சரி பார்த்தாச்சு, பெல் நிறுவன அதிகாரிகள் சரி பார்த்திருக்காங்க, எந்த விதமான கோளாறுகளும் இல்ல. அந்தந்த வேட்பாளர்களுடைய முகவர்கள்ட்ட வந்து நாங்க இது தொடர்பா அறிக்கை கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. தோத்துக்கிட்டே இருக்காரு ஸ்டாலின். தோத்துட்டு இருக்காருன்னு இல்ல, என்ன சொல்றது, பொறுத்திருந்து பார்ப்போம், அவ்வளவுதான். ஓகே, லெட்ஸ் கோ டு மேகதாது விவகாரம். இப்ப தாவேக அரசோட இந்த மெத்தன போக்கு அப்படின்றதான் சொல்றேன். இப்ப பட்ஜெட்டை தாண்டி தமிழகத்தோட வாழ்வாதார பிரச்சனையா இந்த மேகதாது விவகாரம் தான் இருக்கு. அதை பத்தி பேசுவோம் நம்ம. கர்நாடக அரசு மேகதாது அணைக்கட்ட தீவிரமா முயற்சிட்டு வராங்க. இந்த நிலையில தாவேக அரசு நீங்க என்ன சொல்றீங்க, உட்காந்து ஒரு சான்ஸ் எடுத்துட்டு அவங்க கிட்ட போயிட்டு பேசலான்னுட்டுன்னு நான் இனிஷியேட் எடுத்தேன். இப்போ சில பேர் கேட்டாங்களாம், உங்களை அசிங்கப்படுத்தினா என்னன்னு. தமிழக மக்களுக்காக அசிங்கப்பட்டு நிக்கலாமா? சௌமியா அன்புமணி ரொம்ப அழகா சொன்னாங்க, வேணுமா வானாவா, அவ்வளவுதான் மேட்டர், வேற எதுவும் நம்ம பேச தேவையில்ல. இப்போ இல்ல இப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா, ஒரு இடத்துல போயிட்டு அசிங்கப்பட தயாரா இருக்கீங்கன்னா நடிகர் விஜயா போய் அசிங்கப்படுங்க. தமிழக முதலமைச்சரா போய் அசிங்கப்பட்டாக்கா அது எங்களுக்கு இல்ல அசிங்கம். அதுக்கு ஒரு தனி வரலாறு இருக்கு. இல்ல நான் இத சொல்றேன், நீங்க அசிங்கப்படுறதுக்கு ஆசைப்பட்டீங்கன்னா ஒரு நடிகனா போயிட்டு எங்க வேணா போய் அசிங்கப்படுங்க, எங்களுக்கு கவலை கிடையாது. உங்க ரசிகர்கள் மட்டுமே, உங்க ரசிகைகள் மட்டுமே வந்துட்டு அதுக்கு எடுத்துப்பாங்க, கஷ்டப்படுவாங்க, அழுவாங்க, ரீல்ஸ் போடுவாங்க. ஸ்டாலின் அவர்களுடைய புகைப்படத்துக்கு செருப்பு மாலை எல்லாம் போட்டு ஊதுபத்தி எல்லாம் ஏற்றி கொண்டாடினானுங்க கர்நாடகால. அது அசிங்கமா தெரியல? இவங்க போய் பேச்சுவார்த்தை நடத்துறது மட்டும் அசிங்கமா தெரியுதா உங்களுக்கு? இல்ல எனக்கு புரியல, நீ என்ன பேசுற எனக்கு புரியல. அவங்க பண்ணாங்கனாக்கா அவங்கள பண்ணாதன்னு சொல்றதுக்கெல்லாம் நம்மளுக்கு கிடையாது, ஓகேவா? நானா வாலண்டரியா போய் அசிங்கப்பட தயாரா இருக்கேன்னு சொல்றேன். நீ நான் தனிப்பட்ட முறையில நான் இந்த பிரச்சனையை நான் எடுத்துக்கிறேங்கிறாரு. ஏன் தனிப்பட்ட முறையில எடுக்கிறீங்க? இது ஒரு தமிழ்நாட்டோட பிரச்சனை. இது நீங்க தனிப்பட்ட முறையில எடுப்பீங்க. எடுத்துக்கிட்டாரு 1979 எம்ஜிஆர் எடுத்துக்கிட்டாரு, டெல்லிக்கு போனாரு, பேச்சுவார்த்தை நடத்துறாரு, அன்னைக்கு கருணாநிதி அறிக்கை கொடுத்தாரு. இப்போ எம்ஜிஆர் அவர்கள் காலத்தில் செல்போன் எல்லாம் கிடையாது, அதனால நான் செல்போன் யூஸ் பண்ண மாட்டேன்னு நம்ம சொல்ல முடியுமா? இதுக்கு முன்னாடி முதல்வர்கள் என்ன முயற்சி பண்ணாங்களோ அந்த முயற்சியை நான் பண்ணி பாக்குறேன். இல்ல நம்ம 69 இருந்து பேசுறோம். நம்ம புரியல, 1969 இருந்து நம்ம பேசிட்டு இருக்கோம். நம்ம 69 இருந்து என்ன தீர்வு கண்ண வந்துச்சு இப்போ வரைக்கும்? 60 ஆண்டுகளா அப்படியே நீ என்ன, நீ அக்மா தாவேக்கான்றத நீ காட்டுற ஒவ்வொரு இடத்துலயும் you're not at all sticking into the topic. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க ஒரு முதலமைச்சரா, தமிழக முதலமைச்சரா, தமிழ்நாட்டு முதலமைச்சரா நீங்க போய் அசிங்கப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்றதுதான் எல்லாருமே அங்க இருக்கிறவங்க சொல்றாங்க.
அப்படி இருக்கும்போது நாங்களும் அதான் சொல்றோம், நீங்க போய் அசிங்கப்படணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நடிகனா போய் அசிங்கப்படுங்க. இப்போ ஜனநாயகன் போட்டோ எல்லாம் கிழிச்சாங்கல்ல, அதுக்கு உங்க ரசிகர்கள் அழுவாங்க, ரீல்ஸ் போடுவாங்க, அதை பத்தி எங்களுக்கு கவலை கிடையாது. ஆனா ஒரு தமிழ்நாட்டு முதலமைச்சரா போய் தமிழ்நாட்டை குனிய வைக்காதீங்கன்றது தான் நாங்க சொல்றோம், தலை குனிய வைக்காதீங்கன்றது தான் நாங்க சொல்றோம். அப்படி இருக்கும்போது நாங்க போய் அசிங்கப்படுறதுக்கு தயாரா இருக்கேன், அவமானப்படுத்தின பரவாயில்ல, தமிழ்நாட்டு மக்களுக்காக செய்யற இதெல்லாம் இந்த டைலாக் எல்லாம் வேண்டாம் எங்களுக்குன்றோம். சொல்லுங்க, கட்டுன்னு சொல்லுங்க, இல்ல கட்ட வேண்டாம்னு சொல்லுங்க. நீங்க ஏத்துக்கிட்டாங்க, ஏத்துக்கல, மக்கள் ஏத்துக்கிறாங்க, அவருக்கு வாக்களிச்ச மக்கள் ஏத்துக்கிறாங்க. 1.25 கோடி அத பத்தி எல்லாம் நாங்க பேசல, அதுக்கு மேல நாங்க இருக்கோம், நாங்க பேசுவோம். எப்படி இருக்கு தெரியுமா அண்ணே, நீங்க 10th பாஸ், நீங்க நான் 8வது, அதே டைலாக் தான். ஓகே ஃபைன், ஓகே ஃபைன். ஃபெயிலுங்கிறதுனால நீங்க வந்து பாஸ்னு அர்த்தமாயிடாது. 8வது பாஸ்ங்கிறதுனால நாங்க வந்து சின்ன இதாயிட மாட்டோம். 107 சீட்டு பெரும்பான்மை, தனிப்பெரும்பான்மை 107 சீட்டு. அது தனி பெரும்பான்மை யாரேஷ்? இவரோட கட்சியில 3 பங்கு 4 பங்கு பிரிஞ்சுட்டு உட்காரல. ஸ்டாலின் வீட்டுல உட்கார வச்சுட்டு பையனை வந்து சட்டமன்றத்தில் எதிர்கட்சி தலைவர் உட்கார அவர் ஜெயிச்சாரு வந்தாரு, என்ன பேசுறேன்னு, அவர் ஜெயிச்சாரு வந்தாரு, இதுல என்ன இருக்கு? அவர் ஸ்டாலினை வீட்டுல உட்கார வச்சுட்டுனாக்கா அவர் ஜெயிச்சவரை வீட்டுல உட்கார வச்சுட்டா வந்தாங்க? இல்ல, என்ன பேசுற ஹரிஷ்? லாஜிக்கே இல்லாம பேசிட்டு இருக்காரு. தோற்கடித்தவர் சட்டமன்றத்துக்குள்ள இருக்காரு, யாருன்னு எனக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். அதிகாரிகள்ல இருந்து போலீஸ் காவல்துறை டிபார்ட்மெண்ட்ல இருந்து உளவுத்துறை வரைக்கும் நீங்க எங்க கண்டெஸ்ட் பண்ணணும்னு அவரை சொன்னாங்களோ அங்க வேணாம், இங்கேயே கண்டெஸ்ட் பண்ணுங்க, நான் பொறுப்படுத்துக்கிறேன் உங்களை ஜெயிக்க வைக்கேன்னு சொன்னவரு நேத்துதான் வந்து அசிங்கப்பட்டிருக்காரு திருத்தணி கோயில் விவகாரத்துல. அதே திருத்தணி கோயில்ல தான் வந்து பக்தர்கள் வந்து நாங்க ரொம்ப நேரம் நின்றுட்டு இருக்கோம்னு சொன்னப்போ நீங்க நின்று போங்கன்னு சொல்லிட்டு போனவர் தான் அவர் சட்டமன்றத்துல ஹாயா உட்காந்துட்டு இருக்காரு செந்தில் பாலாஜி பக்கத்துல. ஆனா I accept all this. நான் இதெல்லாம் நான் மறுப்பு சொல்ல மாட்டேன். ஸ்டாலின் என்ன பொறுத்தவரை ஸ்டாலின் அவர்கள் ஜெயிச்சிருக்கணும். தோற்றதுக்கான காரணம் அவரு. நான் அதைத்தான் சொல்றேன். நான் அவரை தோக்கடிச்சு அவர் வீட்டுல உட்கார வச்சிருக்கீங்க. திமுக பண்ண வேலை அது. இல்ல ஓகே, நான் இப்ப நீ பேசினது எதுக்குமே நான் மாற்று கருத்து நான் சொல்ல போறது இல்ல. என்ன சொல்றது, நீ சொல்றது எல்லாத்துக்குமே நான் தலையாட்ட தான் போறேன். ஓகே, வெல்கம் டு மேகதாது. இப்ப நான் என்ன கேக்குறேன்னாக்கா, தாவேக அரசு என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? மேகதாது அணை கட்டப்பட்டா டெல்டா மாவட்டங்கள் பாலைவனமாகும், அந்த ஆபத்து இருக்கு. ஆட்சிக்கு வந்தா கர்நாடகாவை எதிர்த்து போராடுவோம் சொன்னீங்கல்ல, உரிமையை மீட்போம் மேடையில ஆவேசமா ஒரு டைலாக் எல்லாம் பேசுனீங்கல்ல, ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்தது. இப்ப முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் பட்ஜெட்லயோ இல்ல சட்டப்பேரவை விவாதங்கள்லயோ இதற்கான ஒரு உறுதியான அழுத்தம் கொடுக்கலையே, ஏன்றதுதான் எங்களோட கேள்வி. இந்த கூட்டணி கட்சிகளோட தயவுல ஆட்சி நடக்கிறதுனால அண்டை மாநில அரசுகளையோ இல்ல மத்திய அரசையோ கடுமையா எதிர்க்க தயங்குதா தாவேகா அப்படின்ற கேள்வி எங்களுக்கு இருக்கு. விவசாயிகளை புறக்கணிக்கிறீங்களான்ற கேள்வி இருக்கு. விவசாய பட்ஜெட் தாக்குதல் செய்யப்பட்டாலும் காவேரி உரிமையை பாதுகாப்பதற்கான ஒரு சட்ட போராட்டத்திற்கு முறையான நிதி ஒதுக்கி ஒரு வலுவான நடவடிக்கை எடுக்க தவறியது ஏன்னு கேட்கிறோம். கர்நாடகால போய் திருவள்ளுவர் சிலை திறந்து வச்சுட்டா இங்க காவிரி வந்துடும். எப்படி வரும்? கலாநிதிமாரோடைய மனைவியின் பேர்ல காவிரிங்கிற பேர்ல தமிழ்நாட்டுக்கு வந்துடும். சொன்னது யாரு? கருணாநிதி அவர்கள். திருவள்ளுவர் சிலைக்கு வாங்க என்ன சொன்னீங்க? கர்நாடகால திருவள்ளுவர் சிலையை திறந்து வச்சுட்டா தமிழ்நாட்டுக்கு காவிரி வந்துடும். காவிரி வந்துருச்சுன்னு கருணாநிதி அவர்கள். எப்படி வந்துச்சுன்னா கலாநிதிமாறன் அவர்களுடைய மனைவியின் பேர்ல காவிரி அப்படிங்கிற பேர்ல தமிழ்நாட்டுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொன்னாரு. ஓகே, இல்ல கர்நாடகாவோட திருவள்ளுவர் சிலை வந்துட்டு அது எவ்வளவு பெரிய போராட்டத்துல அது திறக்கப்பட்டதுன்றது எனக்கு தெரியும். ஏன்னா நீங்க சொல்றது பழைய சிலை. அதுக்கப்புறம் ஒரு சிலையை போய் திறந்து சொன்னாரு கருணாநிதி அவர்கள். அதுக்கப்புறம் போனாரு, ஒரு சிலையை திறந்து வச்சிருந்தாரு. அங்க திறந்து வச்சுதான் அங்கதான் அதுக்கப்புறம் தான் சொல்றாரு தமிழ்நாட்டுக்கு காவிரி வந்து விட்டது, கலாநிதிமாறன் அவர்களுடைய மனைவி பெயர் காவிரி அப்படிங்கிறார். ஓகே, தமிழ்நாட்டுடைய உரிமை எப்போ விட்டு கொடுக்கப்பட்டது தெரியுமா? 1979. அன்றைய முதலமைச்சராக இருந்த எம்ஜிஆர் அவர்கள் டெல்லியில பேச்சுவார்த்தை நடத்தி இந்த காவிரி விவகாரத்தை முற்றிலுமா முடிக்கிறதுக்கு ஒரு ஏற்பாடு நடந்துட்டு இருந்தப்போ தமிழ்நாட்டுடைய உரிமையை எம்ஜிஆர் விட்டு கொடுக்கிறார், தமிழ்நாட்டுடைய உரிமையை விட்டு கொடுத்து அவருக்கான தேவைகளை வந்து பூர்த்தி செய்ய பார்க்கிறார்னு ஒரு அறிக்கை வெளியிட்டார் கருணாநிதி. அதனாலதான் அந்த பேச்சுவார்த்தை நடக்கவே இல்லை. அதுக்கப்புறம் சுமூகமா போல அந்த பேச்சுவார்த்தை. அதுக்கப்புறம் 86ல மறுபடியும் கர்நாடகா போனாரு எம்ஜிஆர் அவர்கள்.
86ல அன்னைக்கு இருக்கிற கர்நாடக முதலமைச்சர் சர்ப்ரைஸா போய் பார்த்து அன்னைக்கு பேசினாங்க. ஆனா அதுக்கு முடிவு கிடைக்கல. அன்னைக்கு உங்களுக்கு 79ல கிடைக்க வேண்டிய தீர்வை இன்னைக்கு வரைக்கும் இழுத்துட்டு போயிட்டு இருக்காங்கன்னா அதுக்கு முக்கிய காரணம் திமுக தான். ஓகே, மேகதாது அணையை வந்து நாங்க பாதுகாத்தோம், நாங்க அனைத்து கட்சி தீர்மானம் போட சொன்னீங்க. அனைத்து கட்சி தீர்மானம் போட்டு 60 வருஷமா என்ன பண்ணீங்க? கட்ட விடல. ஒரு செங்கலை கூட நீங்க எடுத்து வைக்கல. இன்னைக்கு மட்டும் கட்டிட்டாங்களா? இன்னைக்கு கட்டிட்டாங்களா? எல்லா முயற்சியும் நடந்துட்டு இருக்குல்ல. அன்னைக்கு முயற்சி எல்லாம் சிதறடிச்சாங்கல்ல. அன்னைக்கும் முயற்சி தான் நடந்துட்டு இருந்தது, இன்னைக்கும் முயற்சி தான் நடந்துட்டு இருக்கு. கட்டிட்டாங்களா? அந்த முயற்சிக்கு நீங்க எதுவுமே பதில் சொல்லாம இருக்கீங்களா? அந்த முயற்சி செங்கலை கையில எடுக்கிறப்பவே இல்ல இது பண்ணணும். உச்ச நீதிமன்றத்துல தமிழக அரசு இப்ப வழக்கு தொடுத்திருக்காங்க. 3ஆம் தேதி வழக்கு தொடுத்திருக்காங்க. திமுக அரசும் உச்ச நீதிமன்றத்துக்கு 3 தடவை போனாங்க. 3 முறையும் தோத்து போனாங்க மேகதாது விவகாரத்துல. 3 முறை. மூன்றாவது முறை தோல்வி எல்லாம் இது சந்திக்கல. 3வது முறை ரொம்ப தெளிவா அது K.N. நேரு இன்னைக்கு சட்டசபையில சொன்னாரு. அது இல்ல காலதாமதம்ன்றதுதான் சொல்லியிருக்காங்க. சுப்ரீம் கோர்ட்ல வழக்கறிஞரே ஆஜராகல திமுக வழக்குல. ஒரு வழக்குல ஓகே 2 வழக்கு தோத்து போனாங்க. ஒரு வழக்குல வழக்கறிஞர் ஆஜராகல. உச்ச நீதிமன்றம் கேள்வி எழுப்பிச்சு. அதுக்கப்புறம் ஒரு வழக்கறிஞர் போய் ஆஜரானாரு. அதுக்கப்புறம் வாதங்கள் சரியா வைக்கல, வழக்க தள்ளுபடி பண்றோம் நாங்க உச்ச நீதிமன்றம். K.N. அவர்கள் வந்து நேரத்துக்கு தகுந்தார் போல, சூழலுக்கு தகுந்தார் போல மாத்தி மாத்தி பேசக்கூடியவர். மாத்தி எல்லாம் பேச முடியாது ஹரேஷ். இன்னைக்கு எல்லாமே வந்துட்டு ஆன்லைன்ல வந்துடுச்சு, எல்லாமே அந்த மொபைல்ல வந்துடுச்சு. நீ மாத்தி எல்லாம் பேசவே முடியாது. இன்னைக்கு நீங்க ஆட்சியில இல்ல, எதிர்கட்சியா நாங்க எல்லாத்தையும் எதிர்ப்போம் எடுத்துட்டு இருக்காங்க அவங்க. நாளைக்கு ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் திமுக தான் காவிரி விவகாரத்துல, மேகதாது விவகாரத்துல உரிமை நிலையாட்டுது. 3 முறை நாங்க உச்ச நீதிமன்றத்துல போராட்டம். கண்டிப்பா என்ன போராடினாங்க, கிழிச்சாங்கன்னு 3 முறை உச்ச நீதிமன்றம் போய் செருப்படி வாங்கி வந்துச்சு திமுக. இல்ல, வார்த்தைகளில் கண்ணியம் வேண்டும் யாரா இருந்தாலும். இல்ல வார்த்தைய இல்ல நீ வந்துட்டு இப்ப சாதாரணமா நான் உன்னை பேட்டி எடுக்கிறேன், நீ ஒரு கெஸ்டா இருந்து நீ இந்த வார்த்தைகள் எல்லாம் விடுறனாக்கா ஓகே. when you are a journalist நமக்குன்னு ஒரு எத்திக்ஸ் இருக்கு. this is not fair. ஜர்னலிஸ்ட் this is not fair. எனக்கோ பேச தெரியும். இல்ல அப்படி இல்ல, உங்களால ஒரு செருப்பை எடுக்க முடியும்ன்றப்ப என்னாலையும் அந்த செருப்பை எடுக்க முடியும். ப்ளீஸ் வேண்டாம். நீங்க ஜர்னலிஸ்ட் எடுத்துட்டு போனீங்கன்னா பத்திரிகையாளர் சங்கத்துல இருந்து எல்லா விஷயத்தையும் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா நீங்க that's fine. நம்ம வந்துட்டு அன்பார்லிமெண்டரி வேர்ட்ஸ் வேண்டாம். இல்லங்க, அன்பார்லிமெண்டரி வேர்ட் இல்லங்க. let's go professionally. this is not fair. that is not fair. பத்திரிகையில யூஸ் பண்ற வார்த்தைகளுங்க அது. தினமலர்லயும் தினத்தந்திலயோ இல்ல அவங்க திமுக ஆஸ்தான அடுத்த டாபிக் போலாம். இதெல்லாம் நக்கீரன்ல பயன்படுத்துற வார்த்தை அவங்களுக்கு தவறா தெரிஞ்சதுன்னா அது அவங்களுடைய பிரச்சனை. நக்கீரன் கோபால் அவர்களுக்கு இந்த வார்த்தைகள்லாம் தவறா தெரியாது. அவர் வந்து சகஜமா வீடியோல பேசிட்டு போற வார்த்தைகள் இதெல்லாம் தவறா தெரிஞ்சதுன்னா முதல்ல நக்கீரன் கோபால் மேல வழக்கு போட சொல்லுங்க, அதுக்கப்புறமா இங்க வந்து பேச சொல்லுங்க அவங்கள. சோ திமுக உச்ச நீதிமன்றத்துல கண்டினியூஸா தோல்வி சந்திச்சிருக்காங்க. இன்னைக்கு தாவேக அரசு உச்ச நீதிமன்றத்தை நாடி இருக்காங்க. உச்ச நீதிமன்றம் அதுக்கப்புறம் என்ன முடிவு எடுக்கிறாங்க பார்ப்போம். அதுக்குள்ள வந்து மேகதாது அணை விவகாரத்துல என்ன முடிவு எடுக்கிறீங்க? அனைத்து கட்சி கூட்டம் கூட்டி இது வரைக்கும் என்ன சாதிச்சது தமிழக அரசு? இது வரைக்கும் சாதிக்கல, ஒன்னும் சாதிக்கல. இன்னைக்கு வந்து சட்ட போராட்டம் 2015ல இதே வந்து காவிரி நடுவர்மன்ற இறுதி தீர்ப்பை வந்து நீங்க அரசிதழ் வெளியிட்டதுக்கு அப்புறம் காவிரி நடுவர்மன்ற இறுதி தீர்ப்பு தொடர்பா தீர்ப்பு வந்து நடைமுறைப்படுத்தணும், அனைத்து கட்சி கூட்டுங்கன்னு சொல்லி கருணாநிதி அவர்கள் அறிக்கை வெளியிட்டாரு. சில ஜெயலலிதா அவர்கள் அன்னைக்கு ரொம்ப தைரியமா அன்னைக்கு சொன்னாங்க, அனைத்து கட்சி கூட்ட வேண்டிய அவசியமே இல்லை, எல்லா கட்சியும் ஒரே நிலைப்பாடு தானே இருக்கு, அப்புறம் எதுக்கு அனைத்து கட்சி கூட்டம் கூட்டணும்? நான் போய் லெட்டர் கொடுத்துருக்கேன் பிரதமர்கிட்ட. பிரதமர் அதில் நடவடிக்கை எடுக்கிறாரோ இல்லையோ, நாங்க உச்ச நீதிமன்றத்துக்கு போறோம், உச்ச நீதிமன்றம் இதுல என்ன தீர்வு எடுக்குதோ அதுபடி நாங்க செயல்படுத்த போறோம். நாங்க இன்னைக்கு அதை தான் தாவேக அரசு பண்ணிட்டு இருக்கு. 2020லயும் 2019லயும் எடப்பாடி பழனிசாமி அரசு அதான் பண்ணாங்க. அனைத்து கட்சி கூட்டம் கூட்ட சொன்னா நாங்க அனைத்து கட்சி கூட்டம் கூட்ட முடியாது, உச்ச நீதிமன்றத்துக்கு போறோம், உச்ச நீதிமன்றம் என்ன முடிவு எடுக்குதோ அதுபடி நாங்க செயல்படுறோம். நாங்க 2023ல துரைமுருகன் அவர்கள் அதான் சொன்னாரு, அனைத்து கட்சி கூட்டம்லாம் கூட்ட முடியாது, உச்ச நீதிமன்றத்துக்கு நாங்க போறோம். நாங்க உங்களுக்கு வந்தா ரத்தம், அடுத்து உங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா? நீங்க கூட்ட மாட்டேன், நீங்க வம்புடியா நீங்க வந்து உச்ச நீதிமன்றம் போவீங்க. அதே தாவேக அரசு போனா மட்டும் தப்பா உங்களுக்கு?
இல்ல நீ திமுக அதிமுக கூட தாவேக்கா வந்துட்டு ஒப்பிட்டு பேசுவதே ஒரு தவறான மேற்கோள்ன்றதான் நான் சொல்லுவேன் நானு. இவங்க எல்லாம் இல்ல நீங்க சொல்ற இன்னைக்கு அவரே தானே சொல்றாரு இவங்க தான் அரசியல்னு பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்ப உங்களுக்கு தெரியுது இல்ல இவங்கதான் அரசியல். ஊழல் கரை படிந்த 2 கட்சிகள், ஊழல் பண்ணவே தெரியாத ஒரு கட்சி. சொன்ன பாரு ஹரிஷ், இதுதான் வார்த்தை. ஓகே. ஆமா, ஊழல் பண்ணவே தெரியாத ஒரு கட்சி இப்பதான் ஆட்சிக்கு வந்திருக்காங்க. ஊழல்னா என்னன்னு கத்துக்கணும் அவங்க. அதுக்கே 5 வருஷம் ஓடும். இந்த 5 வருஷம் ஓடட்டுமே. தாராளமா. அடுத்து வந்துட்டு இந்த அம்மா உணவகம் பத்தி நான் பேசணும். சமூகத்தோட அடித்தட்டு மக்களை பாதிச்சிருக்கிற ஒரு முக்கியமான விஷயம் இது. இந்த அம்மா உணவகங்களோட நிலைமை. ஆட்சி மாறினாலும் ஏழைகளோட பசிய போக்கும் அம்மா உணவகங்களை சிறப்பா நடத்துவோம்னுட்டுன்னு உறுதி அளிச்சாங்க. அந்த வாக்குறுதிகள் எல்லாம் கொடுக்கறப்போ தாவேக அரசு. ஆனா இப்போ நிதி பற்றாக்குறைன்னுட்டுன்னு சொல்லி பல இடங்கள்ல அம்மா உணவகங்களை முடங்கிட்டு வருது அப்படின்றது. எப்படி யார் சொன்னா முடங்கினாங்கன்னு? எங்கேயுமே முடங்கலன்னு சொல்றீங்களா? எங்கேயுமே முடங்கல. நம்ம கிஷோர் கே சுவாமி அவர்கள் அம்மா உணவகத்தை போய் நான் உணவு சாப்பிட்டேன்னு ட்விட்டர்ல போட்டோவோட போஸ்ட் போட்டிருந்தாரு. எல்லா அம்மா உணவகமும் மூடிட்டாங்கன்னு நான் சொல்லல. ஆங்காங்கே முடங்கி வருகிறதுன்றதுதான் நான் சொல்லிட்டேன். முடங்கிட்டுலாம் வரல. சென்னை மாநகராட்சி அவங்களுக்கு நிதி ஒதுக்கியிருக்காங்க தமிழ்நாடு கவர்மெண்ட். அந்த நிதியை சரியா பயன்படுத்த தெரியல சென்னை மாநகராட்சிக்கு. நீங்க ஒழுங்கா அம்மா உணவகத்துக்கு பயன்படுத்தினா ஓகே. உங்க ஜோல்னா பாக்கெட்டுக்கு நீங்க வந்து நிதியை எடுத்துட்டு போனீங்கன்னா எப்படி அம்மா உணவகம் செயல்படும்? மாநகராட்சி கண்ட்ரோல்ல இருக்கு சென்னையில. கடந்த 5 ஆண்டுகள்ல கிட்டத்தட்ட 2022க்கு அப்புறம் அம்மா உணவகத்தை நான் பார்க்கவே இல்லை. இப்பதான் பாக்குறேன் நான் அம்மா உணவு ஓபன் பண்ணி இருக்கிறத. நான் 2024ல அம்மா உணவு எங்க இருக்குன்னு இங்க ஆபீஸ் பக்கத்துல நிறைய இடத்தை தேடி இருக்கேன். நான் கூட்டு போட்டு வச்சிருக்காங்க. என்னன்னு கேட்டா நிதி ஒதுக்க மாட்டேங்கிறாங்க மாநகராட்சியில. நாங்க எங்கிட்ட எங்களுக்கு சம்பளம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. வேலை பார்க்குற எங்களுக்கு சம்பளம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, நிதி ஒதுக்க மாட்டேங்கிறாங்கன்னாங்க. அப்படி இருந்தா அம்மா உணவு இன்னைக்கு செயல்பட்டு இருக்கு. உங்களுக்கு வந்து அதிமுகவுக்கும் அதிமுக அரசோ திமுக அரசு வந்து கடந்த 5 ஆண்டுகள் அம்மா உணவகத்தை பாதி செயல்படுத்தாம இருந்தது. அம்மா உணவகத்தை வந்து கொரோனா காலத்துல இலவச உணவு எடுத்துக்கோங்கன்னு எடப்பாடி பழனிசாமி அனௌன்ஸ் பண்ணாரு. அதுவே நல்ல ஒரு இனிஷியேட்டிவ். அதை அப்படியே செயல்படுத்தி கொண்டு போயிருந்தா நல்லா இருந்திருக்கும். ஆனா அம்மா உணவகத்துக்கு வந்து நாங்க கலைஞர் உணவுன்னு பேர் மாத்தணும் ஒரு திட்டம் கொண்டு வரணும்னு நீங்க ஒரு ஐடியா பண்ணி அதுவும் பண்ணாம, அதுக்கப்புறம் 500 கலைஞர் உணவகம் திட்டம் கொண்டு வருவான்னு மாநகராட்சி மாமன்ற கூட்டத்தில் தீர்மானம் போட்டு அதையும் செயல்படுத்தாம, இருக்கிற அம்மா உணவகத்தையும் செயல்பட விடாம, போதுமான நிதி ஒதுக்காம, அவங்களுக்கு வந்து காய்கறியில இருந்து எந்த அத்தியாவசிய பொருட்களும் வழங்காம இவ்வளவும் பண்ணிட்டு அம்மா உணவகத்தை வந்து நீங்க ஏன் செயல்படுத்தலன்னு கேட்டா நாங்க செயல்படுத்தணும்னு சொல்றாங்க அவங்க. அதனாலதான் எஸ்பி வேலுமணி ரொம்ப தெளிவா சொன்னாரு. கடந்த ஆட்சியில் அம்மா உணவகம் மூடப்பட்டிருந்துச்சு. எடப்பாடி பழனிசாமி அவர்களே பலமுறை அறிக்கை கொடுத்தாரு. எங்க பொதுச்செயலரே பலமுறை அறிக்கை கொடுத்தாரு. இந்த ஆட்சி அந்த அம்மா உணவகத்துக்கு நிதி ஒதுக்கி செயல்படுத்திட்டு இருக்காங்க, ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னாங்க. அப்பதான் வந்து இவர் பேசிட்டு இருந்தாரு, திருவண்ணாமலை சேர்ந்த அதிமுக எம்எல்ஏ பேசிட்டு இருந்தாரு. பேசி முடிச்சுட்டு நாங்க அம்மாவுடைய ஆட்சி அமைப்போம், நாங்க மீண்டும் அம்மாவுடைய ஆட்சி அமைப்போம் அப்படின்னு. அதுதான் ஆதரவு சொன்னாரு. இதுவே அம்மாவுடைய ஆட்சி தான் அப்படின்னாரு. ஓகே. அம்மா உணவகம் வந்து கடந்த ஆட்சிக்கு வந்த உடனே எல்லாம் அம்மா உணவகத்தை இழுத்து மூடணும், இது போர்டெல்லாம் உடைச்சாங்க. அந்த காட்சிகள்லாம் நம்ம பார்த்தோம். கண்டிப்பா. அப்படி இருக்கிறப்போ அம்மா உணவகம் வந்து இன்னைக்கு செயல்படுது. இன்னைக்கு நல்ல நிலையில இருக்கு அம்மா உணவகம். இதை வந்து செயல்படுத்தி கொண்டு போக வேண்டிய பொறுப்பு தாவேக அரசுக்கு இருக்கு. 5 ஆண்டுகள் தொடர்ச்சியா அதை வந்து செயல்படுத்தி கொண்டு போனாங்கன்னா இன்னும் நல்ல விஷயம். இன்னைக்கு வந்து தோசை விற்பனையில இருக்கு, நிறைய வெரைட்டிஸ் கொண்டு வந்துட்டாங்க அம்மா உணவகத்துல. சொல்லதான் தெரியல உனக்கு. நிறைய வெரைட்டிஸ் வந்துருச்சு அம்மா உணவகத்துல. நான் பாக்குறேன் அம்மா உணவகத்துல பாக்குறேன் நிறைய எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி இட்லி, சப்பாத்தி இருந்தது, சாம்பார் சாதம், தயிர் சாதம், கலவை சாதம் ஏதோ ஒண்ணு இருந்தது. இன்னைக்கு வந்து தோசை இருக்கு, நிறைய வெரைட்டிஸ் வந்துருக்கு உள்ள, புதுசா இருக்கு வெரைட்டிஸ். இதுக்கு எவ்வளவு நிதி செலவு பண்றாங்கன்னு எனக்கு தெரியல. தாமு சார் தான் வந்து கடந்த 2014 திட்டம் கொண்டு வரப்போ அவர் தான் வந்து இனிஷியேட்டிவ் எடுத்து பண்ணாரு. இது இவ்வளவு ரூபாய் நீங்க வந்து செலவு பண்ணி நீங்க பண்ணலாம் அப்படின்னு தாமு தான் வந்து இதுக்கு திட்டம் போட்டு கொடுத்தாரு அதிமுக அரசு, ஜெயலலிதா அவர்களுடைய அரசுக்கு. இன்னைக்கு யார் அதுக்கு திட்டம் போட்டு கொடுக்குறான்னு எனக்கு தெரியல. பட் இது நல்லபடியா போயிட்டு இருக்கு ஆக்சுவலா. ஓகே. சோ எனக்கு பட்ஜெட் பத்தி நம்ம பேசிட்டோம், மேகதாது பேசிட்டோம், அம்மா உணவகம் பத்தி நம்ம பேசணுமா இருந்தது அதுவும் பேசிட்டோம்.
ஸோ மேற்கொண்டு வந்துட்டு இப்ப நான் சட்டமன்றம் நடந்துட்டு இருக்கு. நாளைக்கு வந்துட்டு எம்பியோட கூட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எத்தனை பேர் வருவாங்கன்றத பத்தி எல்லாம் வந்துட்டு அடுத்த இதுல பேசுவோம் நரேஷ். நன்றி.